சிலர் பாருங்கள், டியூட்டிக்கு போகும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ லேட் ஆச்சு, ஐயோ லேட் ஆச்சுன்னு பதறி போவாங்க. ஒரு சிலர். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சிலர் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக, எப்போ பார்த்தாலும் கேஷுவலாக போவார்கள். இப்போ என்ன ஆக போகுது, கழுத்து சீவிடுவானா அந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசுவார்கள். இதுக்கு ஆப்போசிட்டு இப்போ இந்த ஐயோ லேட்டாகி போச்சேன்னு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்தவங்க பதற அந்த குணத்தை அதிகாரிகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. பிரசன்னத்தை குறித்ததான பாடல்கள் 1000 பாடினாலும், மியூசிக்கோட பாடினாலும், எப்படி பாடினாலும், நடனத்தோடு பாடினாலும் அந்த பிரசன்ஸ் இருக்கணுமே உள்ள. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலே பல காரியங்களை நாம் செய்யலாம், பலரோடு சம்பாஷிக்கலாம், பலரோடு நாம் பேசி கொண்டிருக்கலாம், பல அலுவல்களில் நாம் வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது வியாபாரங்கள் செய்யலாம். ஆனாலும் நித்திய ஜீவன், அந்த எட்டர்னிட்டியுடைய லைட்டில் நாம் எப்போதும் வாழ்கிறதுல தவறவே கூடாது. அல்லேலூயா. நாம் ஊழியம் செய்து ஒரு நற்காரியம் நடந்திருக்குது, ஒரு அற்புதம் நடந்திருக்குது, அதிசயம் நடந்திருக்குதுன்னா அதை குறித்து நம்ம சந்தோஷம் எப்பவுமே படவே கூடாது. சந்தோஷம் எப்படி படணும்னா, அடுத்தவங்களுக்கு தேவன் நன்மை செய்தாருங்கிற சந்தோஷம் வேணும். ஆனால் நமக்கு என்னாலே நான் சொல்லி அந்த அந்த காரியமே வரக்கூடாது. அதில் தேவன் பிரியப்படுகிறவரே அல்ல என்பது தெளிவாய் நமக்கு இங்கே எழுதி கொடுத்துட்டார். சரீரத்தில் வந்த இயேசு பிதாவோடு சொல்லுகிற காரியம், எனக்கு இந்த மரணத்தில் விருப்பம் இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க, இவ்வளோ ஆண்டவராகி இயேசு கர்த்தரை அவரே இப்படி சொல்கிறாரா? அம்மா ஒரு பாஸ்டர்கிட்ட வந்து பேசுவாங்க இல்லையா, நியாயம் தானே, ஐயா இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என் வாயிலேருந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு மனுஷிகமாக நம்ம பாஸ்டர்ட்டேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக ஒரு ஜபத்தில் ஒன்று வந்துருச்சுன்னா, தேவ வாக்கு பாஸ்டர் வாயிலேருந்து வந்துருச்சு, அந்த தப்பு எப்போதுமே நடக்கக்கூடாது. அது தப்பு. கிறிஸ்துவின் கற்பனைகளுக்கு செய்து காட்டினோமானால் கடினமான வாழ்க்கை தான், ஈஸியான வாழ்க்கை கிடையாது. சரண்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், சரண்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினம், விட்டு கொடுக்கறதுக்கு கடினம், நம்ம சித்தங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது கடினம். நான் நினச்சது நடக்கணும், சில நேரங்களில் நான் நினச்சது தான் தேவ சித்தம்னு நினச்சிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அல்ல. அல்லேலூயா. அநேகர் நினைக்கிறோம், நான் சபைக்கு ஒழுங்காத்தான் வருகிறேன், நான் ஆலயத்துக்கு தவறாமல் வருகிறேன், நேரத்துக்கு வருகிறேன், தசமபாகங்கள் கொடுக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்ட்டு கடைசியில் அவர் எந்த நோக்கத்தில் எந்த ஆங்கிளில் கேட்பார் என்பதை புரிந்து கொண்டால் தப்பித்து கொள்ளலாம். என்னுடைய ரிசர்வேஷன்ஸ் தேவ சித்தத்தை கெடுக்கலாம். அது பணத்தினால் வரக்கூடிய ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ஜாதினால் வரக்கூடிய ரிசர்வேஷனாக இருக்கட்டும், படிப்பினால் வரக்கூடிய ரிசர்வேஷனாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு விரோதமாக வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற மனப்பக்குவம் எனக்கு வேணுமே. ஏன்னா கர்த்தர் ஏன்னு கேட்டால், நான் சர்வ வல்லவருடைய தேவனாம் சர்வ வல்லவருடைய பிள்ளை. நான் நம்மிடத்தில் தவறில்லை. நம்பர் 1. நம்பர் 2, தேவன் அளவு கடந்த அன்போடு நம்மோடு இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நம்முடைய இஷ்டத்தின்படி நம்மை நடக்க விடாமல், நாம் விரும்புகிறது நடக்காதபடிக்கு தாமதமாக்கி போடுகிறது அவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Because he loves us too much. ஒண்டர்ஃபுல் காரியங்களை ஏதோ செய்ய விரும்புகிறது நிமித்தம் கால தாமதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம், நீ கெட்டு போவது அவருக்கு விருப்பமே இல்லை. Thank you Lord.
3 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், 3 நபர்கள், 3 தப்பாய் புரிந்து கொண்ட விஷயங்கள், 3 விளக்கங்கள், அதாவது 3 கர்த்தர் கொடுத்த 3 பதில்கள். அல்ல, அதை குறித்து நாம் கேட்டோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார், நம்மை வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார். லெட்ஸ் லேர்ன் தி ஸ்கிரிப்சர்ஸ் டுகெதர். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய வசனத்தை சேர்ந்து கற்றுக்கொள்வோமாக, தியானித்து கற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஆக சில நாட்களுக்கு முன்பாக காஸ்பல் டிமாண்ட் என்று சொல்லி சில ஒன்றொன்றாக நாம் பார்த்தோம். முதலாவது பார்த்தது டினை யுவர் செல்ஃப். தட்ஸ் அ டிமாண்ட். டினை யுவர் செல்ஃப் என்று சொன்னால் தன்னைத்தான் வெறுத்தல். அதில் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வராதவன் அது பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்ல என்று எழுதியிருக்கிறது. சரி, அதை பார்த்தோம். அதை பார்த்த பிறகு அதை மறந்துட வேண்டாம். எப்பொழுதெல்லாம் அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டுன்னு சொன்னார். தட் மீன்ஸ் எவ்ரிடே தெர் இஸ் அ பேட்டில் வெயிட்டிங் ஃபார் அஸ். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேட்டில், நமக்கு தெரியாமையே பேட்டில் வருது. இன்றைக்கி என்ன பேட்டில் வரப்போதோன்ட்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த போராட்டங்கள் வரும்போது அது சிலுவை என்று எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி செல்ல சொல்லியிருக்கிறார். இதில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் இந்த சிலுவை, உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த இத்தனை ஜனங்களுக்கும் யாராவது உன் சிலுவையை எடுத்துகிட்டு நீ நடந்துன்னு சொன்னாங்களா? இல்லவே இல்லை. நீ ஜாலியாக இருன்னு சொல்கிறாங்க. என்னத்தில் ஜாலியாக இருக்கணும்? கண் கண்ட காட்சிகள், மனசு போன போக்கு, கால் எந்த இடத்துல நடக்கணுமோ, கை எதை செய்யணுமோ, வாய் எதை பேசணுமோ, சிந்தையில் மனசு எதை சிந்திக்கணுமோ அவ்வளோத்தையும் செய். உன் கண்ணின் காட்சிகளில் நீ நட அப்படின்னு தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அவங்களுக்கு யாருமே இப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் பாருங்கள். அல்லேலூயா. பரலோகத்துக்கு அழைச்ச தெய்வம் அவர் சொல்கிறார், உனக்கு அனுதினமும் சிலுவை இருக்குதுன்ட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை போல இருக்குது. இதை ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளாட்டினாலும் சிலுவை வந்துடுது நமக்கு. ஆண்டவர் சொன்னார், நீ எவ்ரிடே தெர் இஸ் அ பேட்டில் ஃபார் யூ. இதில் டெஸ்ட் என்னென்னா, கடைசியில் பரலோகம் சேர்கிற வரைக்கும் இந்த யுத்தத்தில் நீ ஜெயம் எடுத்து என் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. சிலுவைங்கிறது லேசான காரியம் கிடையாது. இட்ஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் என்கவுண்டர்ஸ். இட்ஸ் த மோஸ்ட் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். அல்லேலூயா. ஐயோ, நமக்கு தெரியுமே, நம்ம உலகத்திலேயும் ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலையும் நம்ம சில நேரங்களில் என்கவுண்டர் பண்ணுகிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் நடுவில் என்கவுண்டர் பண்ணுகிறோம். நம்ம புத்தியே நமக்குள்ளே சரியில்லைங்கிறது அதுவும் இன்னொரு பக்கம். ஆக மொத்தத்தில் எவ்ரிடே தெர் இஸ் அ பேட்டில் தட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். அது சொன்னார். ஸோ அதை ஸ்கிப் பண்ணவே முடியாது. பரலோகத்துக்கு நான் உண்மையாக போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் சிலுவை இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நம்ம ஒன்றும் புதுசாக கதை கட்டி ஜனங்களை பயமுறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. என் பின்னே வா என்று சொன்னார். ரெண்டாவதாக கவுண்ட் தி காஸ்ட் என்று சொன்னார். கவுண்ட் தி காஸ்ட். கவுண்ட் தி காஸ்ட். நீ செல்லும் செலவை நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். அதை நீ கணக்கு பார்க்க வேண்டும். அது ரெண்டாவது டிமாண்டாக இருக்குது. மூணாவதாக ஸ்தோத்திரம், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனம். நான் கொஞ்சம் சரித்திரத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தேன். இந்த உழுகிறவங்க, கலப்பையில் கை வச்சுட்டு உழுகிறவங்க பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பார்களாம். அப்படி தான் இருக்கணும், வேறு வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. இந்த சிற்பி இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எவ்வளவு ஃபோக்கஸ்டாக அவன் ஸ்கல்ப் பண்ணுகிறான். 10 பேரோட பேசிட்டு போனான்னா ப்ராடக்ட் கெட்டு போகும். இல்லை, அவன் கையிலேயே அவன் அடிச்சுக்குவான். அதுபோல் இந்த உழுகிறவங்க ஆழமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக ஸ்ட்ரெயிட்டாக உழணும். இவன் 10 பேரோட பேசிட்டு பின்னால் திரும்பி பார்த்தான்னா கோணல் மணலாகி உள்ளே விழ முடியாது. ஸோ இது ஆண்டவர் அதைத்தான் ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறார். நீ செய்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை? ஆண்டவருடைய வேலை. கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஜீவியம்.
லேசான ஜீவியம் கிடையாது. இட் இஸ் அ ஃபோக்கஸ்ட் ஒன். ஹல்லேலூயா. ஆக அதை நீ மறந்துட்டு 4 பேரோட பேசிக்கிட்டு பின்னால் திரும்பி பார்த்துக்கிட்டு எங்கள் மச்சான் இருக்கிறாரு, மாமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீ போனீன்னா இந்த வேலைக்கு நீ லாயக்கியே கிடையாதுன்ட்டார். ஹல்லேலூயா. இந்த வேலைக்கு நீ வரணுன்னா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு தான் நீ இந்த வேலைக்கு வரணும். இதுதான் உலகத்தில் ஒரே ஒரு வேலை நினச்சிட்டு நீ வந்த ஒழிய நீ பரலோக ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். சரி, அது இருக்கட்டும். இப்பொழுது 4வதாக சில காரியங்களை பார்க்கிறோம். பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அல்லது காஸ்பல் டிமாண்ட் எதை டிமாண்ட் பண்ணுகிறதுன்னு சொன்னால் டூயிங் த ஃபாதர்ஸ் வில். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம். இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் இருக்கிறார் ஆண்டவர். இதில் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார்னு சொன்னால் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க. ரொம்ப கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது பிதாவின் சித்தம் நாம் எப்படி அறிய வேண்டும்? பிதாவின் சித்தம் என்ன என்பது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தாத ஒரு காரியம் கிடையாது, நமக்கு தெரியப்படுத்தாத ஒரு காரியமும் கிடையாது. ஆண்டவர் நல்லா தெரியப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வசனத்தில் அவருடைய சித்தம் க்ளீனாக இருக்கிறது. அவருடைய வசனமே அதை நிறைவேற்றும் பொழுது அது பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. அவர் சித்தம் எதுவோ அதைத்தான் சொன்னாரே ஒழிய அவருக்கு சித்தம் இல்லாதது எதுவும் வீணாய் பைபிளில் ஒரு பேஜில் ஒரு லெட்டர் கூட எழுதப்படவில்லை. அல்லேலூயா. அவர் எதையெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதெல்லாம் நாம் நிறைவேற்றும்படிக்கு அவருடைய மன விருப்பத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அப்போ அவருடைய வசனத்துக்கு எப்படி நாம் அந்த இடங்களை நம்ம 1-2 இடங்களை நம்ம வசனத்திலிருந்து பார்க்கலாம். 66:1-2 வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 66:1-2. நான் பொதுவாக பேசுகிறேன், பொதுவாக வசனங்களை சொல்லுகிறேன். தனிப்பட்ட விஷயத்தில் நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது மிகவும் அவசியமானது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று சொல்லிட்டு, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்கிறார். அப்போ தாம் உண்டாக்கின சிருஷ்டித்ததான பயங்கரமான வானம், பூமி, அதில் உள்ள சர்வசேனை, இந்த மகிமையை அவர் அவ்வளவு சீக்கிரத்திலே பார்க்க மாட்டேன்னு சொல்லுகிறதாக தெரிகிறது. என்னுடைய கரம் அவைகளை சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் அவருடைய சிருஷ்டிப்பிலே அவர் ரொம்பவும் மகிழ்கிறதாக எனக்கு தெரியலை. மகிழ்கிறது என்று சொன்னால் அதன் மேலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதாக தெரியல. எனக்கு ஏன் அப்படி தோணுகிறதுன்னா, பின்னால் ஒரு ரகசியத்தை சொன்னதுனால எனக்கு அப்படி தோணுது. அந்த ஆனாலுங்கிற வார்த்தை சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தம்முடைய சிருஷ்டியில் சும்மா மகிழ்ந்திருக்கிறாருன்னு விட்டுடலாம். இதை ஒன்று சொன்னதுனால, ஒரு கம்பேர் பண்ணதுனால எனக்கு என்ன தோணுதுன்னாக்கா, அதை காட்டிலும் இது அதிக முக்கியம் என்று தோணுது. அப்படி தானே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கம்பேர் பண்ணிட்டார் இல்லையா, அதை காட்டிலும். அப்போது வானம் பூமி எத்தனையெல்லாம் உண்டாக்கிட்டு அவர் சர்வசேனை உண்டாக்கின தெய்வம், சர்வசேனை ஆராதிக்கும்போது அவர் மகிழ்ந்திருக்கலாம். தூதர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த பாட்டோடு அவர் மகிழ்ந்து போதும் என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் மனுக்குலத்தை உண்டாக்கி அந்த மனுக்குலம் பாட வேண்டும், மனுக்குலம் ஆராதிக்க வேண்டும். அந்த மனுக்குலம் தேவனுடைய சித்தத்துக்கு, சத்தத்தை கேட்டு சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் அதிலே மகிழ்கிற தெய்வம் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு ப்ரிவிலேஜ் மனுஷனுக்கு தான் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. சரி, சிறுமைப்பட்டு, அப்போது வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள் யார், அவங்களுடைய கேரக்டர் எப்படிப்பட்டது என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? சிறுமைப்பட்டு, அதாவது பெருமையாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எவ்வளோ வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்கள் தங்களை தாழ்த்தி சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டவர்களாய் இருந்து, அப்படி இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய வசனம் கிடைத்த உடனே
அவர்களுக்கு ஒரு நடுக்கம் பிடிக்கிறதாம். ஹல்லேலூயா. இந்த பண்பு நமக்கு இருப்பதாக. ஹல்லேலூயா. இப்படி நாம் இருப்போமானால் இதை உற்று பார்க்கிற தெய்வம் அவர் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவருடைய வசனத்தில் என்ன இருக்கிறது அப்படி நடுங்குவதற்கு? அப்படி என்ன இருக்கிறது? நீ வசனத்துக்கு நடுங்காவிட்டால் உன் கழுத்தை சீவி விடுவேன் என்று எழுதி கொடுத்திருக்கிறாரோ? இல்லையே. அப்போ அவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய மன விருப்பத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை செய்வதற்கு ஒரு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அந்த வசனத்துக்கு நடுங்கி, ஐயோ இப்படி செய்யாவிட்டால் என்னாகும்? சிலர் பாருங்க, டியூட்டிக்கு போகும்போது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ஐயோ லேட் ஆச்சுன்னு பதறி போவாங்க. ஒரு சிலர். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சிலர் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப கேஷுவலாக, எப்போ பார்த்தாலும் கேஷுவலாக போவார்கள். இப்போ என்ன ஆக போகுது, கழுத்து சீவிடுவானா அந்த அப்படிங்கிற மாதிரி பேசுவார்கள். இதுக்கு ஆப்போசிட்டு இப்போ இந்த ஐயோ லேட்டாகி போச்சேன்னு ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் லேட்டாக வந்தவங்க பதற அந்த குணத்தை அதிகாரிகள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதிகாரிகள் முட்டாள்கள் கிடையாது. உங்கள் ரூம்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் எப்படின்ட்டு. இப்படி முரண்டு பண்ணிகிட்டு இருக்கிற ஆளும் அப்படின்னு யாருன்னு தெரியும். இங்கேயும் அதே கதை தான். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயம் தேவன் சொல்லுவதற்கு, ஆண்டவர் சொன்ன காரியங்களை நடப்பிக்கணுமேங்கிற ஒரு பதற்றத்தோடு ஒரு சிறுமைப்பட்டு நடுங்குறவளாய் இருப்போமானால் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் கட்டாயம் படும். நம்ம என்ன தான் எதிர்த்து பேசி என்ன கலாட்டா பண்ணாலும், ஹல்லேலூயா, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறாமல் போகவே கூடாது. அந்த ஜீவியம் நமக்கு ஸ்தோத்திரம் தூரமாய் இருப்பதாக. அடுத்து யோவான் 15:10 நாம் வரும்பொழுது இதற்கு ஏற்ற ஒரு வசனமாக, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருக்கு இஷ்டமானதை செய்யும் பொழுது அவருடைய அன்பிலே நமக்கு ஒரு இடம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். தேவனுடைய அன்பு மிக 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 முக்கியமானது. அதை ஒரு மனுஷனும் இழந்து போகக்கூடாது. உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய அன்பு அவனுக்குள் பூர்ணமாய் இருக்கும். ரொம்ப அருமையான வார்த்தை பாருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு, கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு பாஸ் விட்டுட்டு, ஒரு சின்ன கேப் விட்டுட்டு நம்ம தியானிக்க வேணும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மனுஷனாக வந்தவர் பிதாவின் கற்பனைகளை நான் வாசித்து என்று சொல்லலை, கேட்டுன்னு சொல்லலை, கை கொண்டு. அப்போ அவர் செய்து காட்டிட்டு, அது செய்து காட்டுறதுல கொஞ்சம் கூட ஒரு தவறு வராதபடிக்கு, ஒரு தாமதம் வராதபடிக்கு, அல்லது ஒரு சாக்குப்போக்கு சொல்லாதபடிக்கு கண்ணும் கருத்துமாய் அத்தனை கற்பனைகளையும் அப்படியே கை கொண்டு நடந்து நமக்கு முன்பாக ஒரு மாதிரியை காண்பித்து போனது எவ்வளவு ஒரு விசேஷித்த ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறதாம்? அவருடைய அன்பில்
நிலைத்திருக்கிறாராம். பிதாவின் அன்பில் அப்போ நான் இழந்தாலும் பரவாயில்லை, என்ன சந்தித்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட கொடூரத்தை சந்தித்தாலும் பரவாயில்லை, ஆனால் பிதாவின் அன்பில் நான் நிலைத்திராமல் போவேனானால் என்னால் வாழ முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை நாமும் இதுக்கு நமக்கு தானே இதுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்களும்னா என்ன அர்த்தம்? நீங்களும்னா என்ன அர்த்தம்? நீங்களே கொஞ்சம் பேசலாம். நீங்களும் you are also included. I have shown you a model. Hallelujah. நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காட்டி கொடுத்திருக்கிறேன். நான் மாத்திரம் என்று அல்ல, நீங்களும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமானால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் சொன்னார். பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்ட இயேசு கிறிஸ்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிதாவின் கற்பனையும் கிறிஸ்துவின் கற்பனையும் ஒன்று தானே. ஹல்லேலூயா. அப்போ நான் பிதாவின் அன்பிலும் குமாரனுடைய அன்பிலும் நான் நிலைத்திருக்கலாமே. திஸ் இஸ் அ காஸ்பல் டிமாண்ட். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை விசுவாசித்து சபைக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு தேவன் கொடுக்கிற டிமாண்ட் இது. ஹல்லேலூயா. He demands this from us. ஏதோ போட்டுன்னு விட்டு விடலை. திஸ் இஸ் அவர் டிமாண்ட். ஹல்லேலூயா. இனி அடுத்து யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். என் வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் பிதா அன்பாய் இருப்பார் போட்டிருக்கு. பிறகு நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். This is the greatest blessing a follower of Christ can ever inherit. கர்த்தரை விசுவாசிக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் மனுஷியாக இருந்தாலும் சுதந்திரத்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஆசீர்வாதம் இருக்குமானால், நீங்கள் அதை எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. ஆனால் நான் அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை போல ஒரு ஆசீர்வாதம் வேற ஒன்றும் இல்லை. வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா ட்வெல்லிங்னு அர்த்தம். அப்படின்னா தேவ பிரசன்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிரசன்ஸை குறித்ததான பிரசன்னத்தை குறித்ததான பாடல்கள் 1000 நாம் பாடினாலும், நீங்களே கொஞ்சம் சொல்லலாம்ல, பிரசன்னத்தை குறித்ததான பாடல்கள் 1000 பாடினாலும், மியூசிக்கோட பாடினாலும், எப்படி பாடினாலும், நடனத்தோடு பாடினாலும் அந்த பிரசன்ஸ் இருக்கணுமே உள்ள. அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை நடத்தினவர்களும் இப்படித்தான் என்னை நடத்தினார்கள். எனக்கு மேலே இருந்த பாஸ்டர்ஸ் என்னை இப்படி நடத்தினதுனால தான் நான் உருப்பிட்டேன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, திடீர்னு ஞாபகம் வருது. காலங்காத்தால் ஒரு நாள் சண்டே மார்னிங் ஒரு 5 மணி இருக்கும், இல்லை 4:30 இருக்குமோ தெரியல, தூக்கத்தில் அந்த காலை தரிசனங்கள் ரொம்ப முக்கியமானது காரியங்கள். அதெல்லாம் அப்படியே நான் ஆவி பிரிஞ்சு நான் அப்படியே மேலே போகிற மாதிரி கண்டேன். எனக்கு இது சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா என்னுடைய போதகர் என்னை சரிப்படுத்தினது ஞாபகத்தில் எப்போதும் இருக்குது. பலமுறை சொன்னேன். எனக்காக ரொம்ப உற்சாகம். என் ஆவி பிரிஞ்சு நான் பரலோகத்துக்கு சைன்னு போகுது பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ எனக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் நிச்சயம் பரலோகத்துக்கு போயிடுவேன். நிச்சயம் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு எனக்குள்ள பெரிய ஆனந்தம். ஆஹா, அது எப்படி ஆகலும் நம்ம சபையில் போய் இன்னைக்கு ஆராதனையில் பாஸ்டர் சாட்சிக்கு இடம் கொடுப்பாரு. அதை சொல்லிடணும். சொன்னால் அநேக ஜனங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீ மேலே போனால் அடுத்தவனுக்கு என்ன பிரயோஜனம், அது வேற விஷயம். அப்படி எப்படியோ ஒரு உற்சாகத்தில் போய் அன்னைக்கு சாட்சி நேரத்தில் சொல்லிட்டேன். நான் இன்று அதிகாலையில் ஒரு காட்சியை கண்டேன். அப்படி நான் மேலே போகிறது போல ஒரு காட்சியை கண்டு சந்தோஷம் அடைந்தேன். எல்லா சாட்சிகளோடு என் சாட்சியம் முடிகிற வரைக்கும், எல்லா சாட்சிகளும் முடிக்கிற வரைக்கும் போதகர் அமைதியாக இருந்தார். நடுவில் ஒன்றுமே சொல்லலை. அப்படி பேசாமல் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்னாரு பாருங்க. முடிஞ்சோடனே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிஞ்சோடனே மெதுவாக எந்திரிச்சார். எந்திரிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை, பரலோகத்துக்கு போகிறது போல தரிசனம் காணலாம், ஆனால் போகணுமே.
போகணுமே. எனக்கு அன்னைக்கு வேர்த்தது போல என்னைக்குமே வேர்க்கலை. என்னடா நம்ம இந்த மனுஷன் இப்படி சொல்லிவிட்டாரு நம்மளை. அதுக்கப்புறம் வேற எதையாவது சொன்னாரா? வேற எதையும் சொல்லலை. அவர் பாட்டு வசனம் எடுப்போம் அப்படின்ட்டு போயிட்டாரு. இதில் நடுவில் சிஸ்டர்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல சபையில், ஐயோ அவங்க கொஞ்சம் கீன்னு சிரிச்சிட்டாங்க போங்க. அப்போ எனக்கு வந்ததே பாருங்க ஒரு பெரிய சங்கடம். எல்லாரும் சிரிச்சு விட்டாங்கடா. சை, நான் இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன தப்பு உண்மையாக கதை கட்டினேன்னா இல்லை உண்மையாக சொன்னேன்னா? ஆண்டவரே நீ என்னதான் சொன்னாலுமே அந்த போதகனுக்கு நீ கட்டுப்பட்டு இருன்னு அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது. அல்லேலூயா. நீ கண்டது மெய்தான், ஆனால் நீ கடைசி வரைக்கும் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் அப்போ தான் நீ போவ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எத்தனை பேருக்கு இந்த காட்சிகள் கிடைச்சாலும் கூட போகாமல் இருக்கிறவனு இருப்பானே. அப்படி நீ மாறிடக்கூடாது என்பதற்காக அன்னைக்கு அந்த போதகர் சொன்னது சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக புரிஞ்சுக்கிட்டேன். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம, மனுஷிகத்துக்கு இடம் கொடுக்காம, போய் சண்டை போடாமல், இல்லை மூட் அவுட் ஆகி அடுத்த வாரம் கோயிலுக்கு வராமல், அந்த மாதிரிலாம் செய்யலை. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது உண்மை தானே அவர் சொல்கிறது. போன வாரத்தில் சத்திய வசனத்தை தியானம் பண்ணி கொண்டிருக்கும்போது வார நாளில் ஐ திங்க் ஒரு ஃப்ரைடேயா மார்னிங் ப்ரேயரோ தெரியல, நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். ஐ திங்க் ஆன் புதன்கிழமை ஆராதனையில் ரொம்ப அருமையாக கர்த்தர் அதை சொன்னார். அந்த வாக்கு தத்தம் கொடுத்தாலும் அது வாக்கு தத்தத்தோடு நிறுத்திக்கிட்டார் மாத்திரம்தான். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் அந்த சுதந்திரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு ஒரு ஆயத்தம், ஒரு பிரயாசம் நமக்கு அவசியம். அந்த வாக்குத்தத்தத்தில் கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பிரயாசம் அவசியம். அதனால தான் பிரயாசப்பட சொல்லுகிறேன். அதனால தான் இப்படிப்பட்ட ஆராதனைகளை மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு காரணமே, முடிந்த வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாதீங்கன்னு கேட்குறதுக்கு காரணமே அதுதான். நம்முடைய காதில் ஏதாவது போய்கிட்டே இருக்கணும், வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். வீட்டில் படிக்கிறது ஒன்று, பிறகு இங்கே வந்த பிறகு சில ரகசியங்கள் வரும். எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்க இருக்க நமக்குள்ளே ஒரு ஆயத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம லூஸ் பண்ணவே மாட்டோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு தியானம் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு இழப்பும் கிடையாது. அந்த பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நன்மை அதன் மத்தியில் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தேவன் நன்மை இல்லாமல் நம்ம ஒன்றும் ஆமேன், அவர் வெறுமனே வாக்கு தத்தம் பண்ணுகிறவர் அல்ல. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது வாக்கு தத்தம். ஆனால் அந்த நித்திய ஜீவனை பெற்று அந்த வாக்கு தத்தத்தை பெற்ற ஜனங்கள் ஒரு சிலர் அதை இழந்திருக்கவும் கூடுமே. என்ன சொல்ல வர்றீங்க? நித்திய ஜீவனை பெற்ற அந்த வாக்கு தத்தத்தோடு நிறுத்தி இருக்கிறார். இப்போ அது கிடைக்கிறதே ஒரு மகாபெரிய கிருபைன்னு நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த நித்திய ஜீவன் தர்றேங்கிறது ஐயா வாக்கு சொன்னாலே அது பயங்கரமான கிருபைன்னு நான் நினைக்கிறேன். லேசில் சொல்ல மாட்டாரே, சொன்னா சொன்னது தானே. சொன்ன வார்த்தையை திரும்பி அவர் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாரே, பொய் சொல்லவும் மாட்டேங்கிறாரே. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்லன்னு போட்டிருக்குதே. அப்போ இத்தனை பேருக்கு தேவன் ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார்னா கொடுத்தவர் எவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் அதை யோசித்து பாருங்கள், அதை யோசிச்சு பாருங்க. நம்மளை மாதிரி 30,000 வார்த்தைகளை அலப்பறை பண்ணி கடைசியில் ஒன்றும் நிறைவேற்றாமல் போகக்கூடிய தேவன் அல்லவே. அவர் சத்தியமுள்ள தேவன் அல்லவா? அப்போ அந்த வாக்குத்தத்தம் பெற்ற கிடைச்ச ஜனங்கள் நம்ம இன்னும் எவ்வளவு அதையே நினச்சிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம வேலை செஞ்சாலும், உலகத்தில் அங்கே போனாலும் எங்கே போனாலும் எது செய்தாலும் கூட நம்முடைய லிவிங் இன் த லைட் ஆஃப் எட்டர்னிட்டி. ஹல்லேலூயா. லிவிங் இன் த லைட் ஆஃப் எட்டர்னிட்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் பல காரியங்களை நாம் செய்யலாம், பலரோடு சம்பாஷிக்கலாம், பலரோடு நாம் பேசிக்கொண்டிருக்கலாம், பல அலுவல்களில் நாம் வேலைகள் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது வியாபாரங்கள் செய்யலாம். ஆனாலும் நித்திய ஜீவன் அந்த எட்டர்னிட்டியுடைய லைட்டில் நாம் எப்போதும் வாழ்கிறதுல தவறவே கூடாது. அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை இழந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனுக்குள்ள எழும்பக்கூடிய கசப்பான வேர், ஒரே ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பான வேர் எழும்பிருச்சான். அதனால் என்ன செய்துட்டானா,
அநேகர் தீட்டுப்பட்டாங்கன்னு போட்டிருக்குது. அந்த கசப்பான வேர் நமக்குள் முளைக்காதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களும் காரணமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நம்முடைய கசப்பான வேர் அவர்களை போய் அழித்து விடவும் கூடாது. ரொம்ப கவனமாய் ஜீவிப்போமானால் கொஞ்ச காலம் இந்த பாடுகளை அனுபவித்துட்டு பிறகு போய் அங்கே கொண்டாட நமக்கு ஒரு பயங்கரமான வாய்ப்பு. அங்கே போனவர்கள் திரும்பி வருவதே இல்லை. அல்லேலூயா. இட்ஸ் அ ஒன் வே டிராஃபிக். அங்கே போனவர்கள் திரும்பி வருவதே கிடையாது. இங்கே என்னத்தான் அழுது புலம்பினாலும் அவர்கள் ஒரு செகண்டு கூட இங்கே வரமாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு இடம். ஆல்ரைட், இப்போ இன்னொரு வசனத்தை, அப்போ பிரசன்ஸ் ஆஃப் காடுங்கிறது ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அந்த இடத்த கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ என் கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளும் போது பிதா என்ன செய்கிறார்? உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறார். நாங்கள் வந்து அவனுக்குள் வாசம் பண்ணுவோம். So how to retain the presence of God, how to cherish the presence of God, how to keep the presence of God, or how to harvest the presence of God. தேவனுடைய சமூகத்தை பிரசன்ஸை அறுவடை செய்வது எப்படி? பாடல்கள்னால் அல்ல. அல்லேலூயா. பாடல்கள்னால் அல்ல, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதனால். இதை புரிஞ்சுக்கிட்டோமா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் பாடாவிட்டாலும் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பான். என்ன சொல்றீங்க? என்னுடைய ஆர்குமெண்ட், என்னுடைய வாக்குவாதம் எப்படி இருக்குது? பிரசன்ஸ் 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 சொல்லி ஒரு 3 மணி நேரம் பாட வேண்டிய கூட அவசியம் இல்லாதபடிக்கு he carries the presence of God along with him. He becomes a carrier of the presence of God. Hallelujah. தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷனாக மாறின. கற்பனைகளை கை கொண்டுட்டான், அவர் உள்ள வந்துடுறேன்னு சொன்னார். ஸோ ரொம்ப முக்கியம். அப்போ திஸ் இஸ் தி காஸ்பல் டிமாண்ட் அகெயின். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இன்னொன்று, யோவான் 14:15. நான் இந்த வசனத்தை திரும்பவும் எடுப்பேன். ஜான் 14:15 என்ன பைபிள் சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால், ஸ்ட்ரைட்டா பேசிட்டார். இப்போ என்னிடத்தில் ஒரே லைனில், ஆமாம், ஒரே லைனில் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். என்கிட்ட நீங்கள் அன்பாக இருக்கிறது உண்மையானால், நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இதை குறித்து நான் பிறகு பேசுகிறேன், இப்போ பேச மாட்டேன். ஓகே? பயங்கரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆனால் அதனுடைய ஜிஸ்ட்டு மாத்திரம் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் நாளைக்கு யாராவது நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் என்னை வந்து என்ன பண்ணணும்? தொல்லை பண்ணணும். இப்படி சொன்னீங்களே அன்னைக்கு, என்னன்னா பிறகு தான் சொல்லுவேன். ஆமேன். சொல்லிட்டா சரி. நம்பர் 1, ஆண்டவர் கேட்குற கேள்வி பரலோகத்தில், என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, நேசிக்கிறாயா? அதுக்கு பதில் சொல்லணும். என்கிட்ட நீ அன்பாக இருக்கிறாயா, இருந்தாயா? அதுக்கு பதில் சொல்லணும். நம்பர் 1. நம்பர் 2, இதை குறித்து இப்போ விளக்கம் சொல்ல மாட்டேன். டோட்டலாக லைஃப்பை மாற்றக்கூடியதான ஒரு காரியம் அதில் இருக்குது. நான் இப்போ சொல்ல எனக்கு இடம் இல்லை, நேரம் இல்லை. 2வது, டு யூ லவ் மை பீப்புள்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களை நீ நேசித்திருக்கிறாயா? நம்பர் 2. 3வது, என்னை சுத்தமாக அறியாத மக்களை நீ நேசித்தாயா? இதை தொடமாட்டேன். தொடுற அன்னைக்கு நான் தொடுவேன். இந்த 3 நீங்கள் உங்களால் சொல்ல முடியுமானால் கொஞ்சம் சொல்லி காட்டுங்க. எல்லாருமே. முதலாவது, என்னை நேசித்திருக்கிறாயா? ஓகே. டு யூ லவ் கிரைஸ்ட்? அப்போ டு யூ லவ் கிரைஸ்ட்னா எஸ் ஐ லவ்னு சொன்னால், ஆமாம் நேசிக்கிறேன்னு சொன்னால், இப்போ இந்த வசனம் பதில் சொல்லும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால், is it true that you followed my commands? That is the proof. Number 1. Number 2, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனத்தை நீ நேசித்திருக்கிறாயா? நம்பர் 2. 3வது, எனக்கும் மற்றவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களையும் கூட நீ நேசித்திருக்கிறாயா?
இந்த 3ல் செக் பண்ணி பார்த்தா, இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கும் போதே நம்ம எல்லாரும் நான் முதல்ல வீட்டில் செக் பண்ணிட்டேன். ஆண்டவரே தேராது போல இருக்குதுடா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே வந்துச்சு. அப்போது ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? அழகாக மியூசிக் போட்டு ராகம் போட்டு பாட்டு பாடினா அவர் மயங்கிடுவாரோ? கொஞ்சம் யதார்த்தமாக பேச விரும்புகிறேன். அப்படி மயங்கிடுறாரோ? இல்லை 2 புத்தம் புது நோட்டுகளை கொண்டு வந்து காணிக்க டப்பாவில் போட்டுட்டா மற்றவங்க போட்டதை காட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டா, இல்லை அவர் மயங்கிறது இல்லை. இல்லை நம்முடைய ட்ரெஸ்ஸுகளில் அவர் மயங்குறாரோ? அதுலேயுமே இல்லையே. ஸ்ட்ரெயிட்டாக வர்றார். வாட் ஐ செட் டு இட். அப்போ நான் அதை யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே என்னை குறித்து நானே, உங்களை குறித்து நான் சொல்லுகிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டவரே இதில் எத்தனை முறை நான் தவறி இருக்கிறேனே. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் கட்டாயம் பயப்படணும். என் தெய்வமே, அப்போ எத்தனை முறை உங்களுடைய கற்பனைகளை நான் கை கொள்ளலையே. இங்கே எல்லாரும் சொல்லிட முடியுமா, பர்ஃபெக்டாக இது வரைக்கும் கை கொண்டிருக்கிறேன் சார் அப்படின்ட்டு? நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட திரும்பி பேசுங்க பார்க்கலாம். நான் உங்களோடும் நீங்கள் என்னோடும் தானே உட்காந்துட்டு ஆராதனை பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே. அல்லேலூயா. நோபடி இஸ் ஐ ஆம் ஹோலியர் தேன் த வாட். உன்னை காட்டிலும் நான் ரொம்ப பரிசுத்தம்னு சொல்லக்கூடிய ஆள் ஒருத்தரும் இங்கே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய இருதயம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரே இந்த கற்பனைகளை எல்லா நேரத்துலையும் நான் கை கொண்டேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா. அப்போது நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிற அன்பின் அளவு எதை பொறுத்து இருக்கிறது? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற அளவு தான் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறோம். No man can love God more than he loves his word. Hallelujah. No man can say I love God more than he loves his word. அவருடைய வசனத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவரிடத்தில் அன்பாக இருக்கிறான். அவருடைய வசனத்தை அதிகமாய் நேசிப்பானால் கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போது அந்த கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்லணுமே ஆண்டவர்கிட்ட. நடா போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டுவிட்டாரா இன்னைக்கு? ஆமாம், இன்னைக்கு கேட்டு தானே ஆகணும். அப்போ இந்த கேள்வி கர்த்தர் கேட்கும்போது அவருக்கு முன்னால் நீங்களும் நானும் நிற்கிறோன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு போய் நிற்கிறோன்னு வச்சுங்களேன், இந்த கேள்வியை நறுக்குன்னு கேட்டார்னா என்ன பதில்? 5 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்து உங்களை அனுப்புறது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான், இல்லைன்னு சொல்ல. இப்படி ஒரு கேள்வி கேட்டால் ஆயத்தமாகணும், ரெடி ஆகணும். ஆமேன். அல்லேலூயா. ஐ திங்க் காதுகள் திறந்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திறந்தே வைங்க. ஐயா என்னை நீ நேசித்தாயான்னு கேட்டால், என்ன ஆண்டவரே நீங்கள் இப்படி கேட்டுவிட்டீங்க? நான் 1 வாரம் ஆராதனை மிஸ் பண்ணதே கிடையாது. 4 வாரம் ஆராதனைன்னா 2 வாரமாவது மினிமம் வந்தேனே. ஆச்சு 1 வாரம் மிஸ் பண்ணலன்னு சொல்லிவிட்டு வந்தேனே. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? உன்னை தாப்பா நான் பார்த்து கேட்குறேன். நீ வந்ததெல்லாம் எனக்கு தெரியுது, போகுது, எல்லாம் கரெக்டு தான். பட் நீ என்னை நேசித்தாயா? அப்போ என்ன தான் சொல்ல வர்றீங்க? அதை உங்கள் போதகர் சொல்லி கொடுக்கலையா? உனக்கு உங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுக்கலையா? நான் பேசினேன்னே ஒரு நாள் உங்கள் பாஸ்டர் வாயனால. எங்கே போன நீ அன்னைக்கு? ஓ நீ வரலையோ, அதானே எல்லா ஆராதனையும் மிஸ் பண்ணாமல் வந்தேன்னு சொன்னதுக்கு இதுதான் அடையாளம் போல் இருக்குது. சரி இருக்கட்டும். 2வதாக ஆண்டவர் கேட்குற ஒரு கேள்வி, என் ஜனத்தை நீ நேசிக்கிறாயான்னு. அவர் ஜனம்னா யார்? அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம்னா யார்? அவருடைய சபைதான், விசுவாசிகள் தான். என்னத்தை நம்ம செய்தோம்? ஆர் வி கனெக்டட் ஆர் ஆர் வி டிஸ்கனெக்டட்? இப்போ அதையும் கேட்குறாருல, நீ கனெக்டாக இருக்கிறியா இல்லை நீ துண்டிக்கப்பட்டு இருக்கிறாயா? எனக்கென்ன பாட்டு வாழ்ந்துட்டு இஃப் ஐ எம் லைக் தட், அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம்? என்கிட்ட பதில் இருக்கா இன்னைக்கு? உங்களில் ஒருவர் சிக்காயிருந்தால் நீங்கள் போய் விசாரித்து தேவ ஜனத்தை நேசிக்கிறோமா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா, அவர்களை வினாவுறோமா, என்ன இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்ட்டு செய்கிறது இல்லையே. இல்லை இச்சிறுவருக்கு. அப்போ நான் கேட்பேன்ல, என் ஜனத்தை நீ நேசித்தாயா? அவன் நம்முடைய ஜனத்தை நேசித்து நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தான்.
ஒரு ரோம சேவகன் தேவ ஜனத்தை நேசித்து அவனுக்கு ஒரு கடுகடுன்னு இருப்பானுங்க. முகத்தில் கடுகை போட்டால் வெடிக்கிற அளவுக்கு கடுகடுன்னு ரோம சேவகர்கள் இருப்பாங்க. ரொம்ப மோசமான மக்கள். அப்படிப்பட்டவன் ஒருத்தன் தேவ ஜனத்தை நேசித்து எகெயின்ஸ்ட் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கவர்னமெண்ட். அவன் அப்படி செய்யக்கூடாது. அரசாங்க ஊழியத்தில் இருக்கிறதுனால அவன் செய்யக்கூடாது. அவன் எப்படி தன்னுடைய பர்சனல் மணியில் செய்தானோ என்னமோ தெரியல, இல்லை டியூட்டி டைமில் இல்லாமல் மற்ற நேரத்தில் செய்து ஆலயத்துக்காக காரியங்களை செய்தானோ, அவன் தன் தேவ ஜனத்தை நேசித்தானோ. அதை தேவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அப்போ அதை சொல்லும்போது உடனே கிளம்பி போயிட்டார் ஆண்டவர் சுகப்படுத்துறதுக்கு. அப்போ தேவ ஜனத்துக்கு நாம் என்ன செய்தோம்? இது என்னுடைய டாபிக் இல்லை, நான் பிறகு சொல்கிறேன். இதில் ஒரு பாயிண்ட், பயங்கரமான பாயிண்ட் வரும், இப்போ சொல்லலை. மூணாவது, அப்போ அந்த கேள்விக்கு இப்போ நாம் பதில் சொல்ல நின்னோம்னா என்ன செய்கிறது? எனக்கு தெரியாது. நம்ம அவரவர் அவங்கவுங்க கர்த்தருக்கு பதில் சொல்லிக்கணும், ரைட்டுங்களா? இப்போ இது இன்னொரு கேள்வி பெல் அடிக்குது நம்ம இருதயத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது கேள்வி, என்னுடைய ஜனம் அல்லாதவர்களை நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கிறோம், அவங்கள திட்டி இருக்கிறோம், அவங்கள விக்கிரகாராதனைக்காரர்கள்னு சொல்லியிருக்கிறோம், அவங்க நரகத்துக்கு போகிறவங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய கேரக்டர் தப்பு தப்பாக இருக்கும்போது ஒருவேளை சொல்லியிருக்கிறோம் என்று நான் சொல்லக்கூடாது, சொல்லியிருக்கலாம். அவங்கள வெறுத்திருக்கலாம். அவங்க மேலே தேவன் ஒரு சாபத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம், நமக்கு தீமை செய்தபடினாலே. சோத்திரம். ஒருவேளை அப்படி எண்ணம் கொண்டிருக்கலாம். இதெல்லாம் இருக்குதே. அப்போ ஆண்டவர் கேட்குற கேள்வி என்னன்னா, உன்னைய மாதிரி நான் 4 பேரைத்தான் நேசித்தேன்னு நினைக்கிறியா நீன்னு கேட்குறாரு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம 4 பேர், நம்ம ஒரு சின்ன கும்பல் அப்படியே பரலோகத்துக்கு போகுது அப்படின்னு. இது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவனுடைய உள்ளம் எப்படி அவரை அறியாத ஜனங்களுக்காக துடிக்கிறது என்பதை நம்முடைய உள்ளம் துடிக்கலையே. அல்லேலூயா. இவனை நெஞ்ச தொட்டு ஆண்டவர்கிட்ட போய் பதில் சொல்லுனா என்ன சொல்லுவோம்? இதில் குறை உள்ளவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் மகிழ்ந்து கொண்டாடுகிற அளவுக்கு நான் நேசித்திருக்கிறேன் யாராவது இங்கே இருக்கவங்க சொல்ல முடியுமாங்க? பதில் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் பதில் வரமாட்டேங்குதுன்னா, நமக்கே தெரியுது நாம் என்ன செய்தோன்ட்டு. என் ஆண்டவர் மாத்திரம் நம்மளை மாதிரி இருந்திருந்தால் இந்நாள் வரைக்கும் அந்த உலகத்தில் ஜனங்கள் உயிரோட வாழ்ந்திருக்க முடியாது. நம்ம ஒரு காலத்தில் நம்மளும் உயிரோட வாழ்ந்திருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டதுனால பெரிய பெரிய காரியங்களையும் பெருசாக வானத்தை இட்டுற மாதிரி வார்த்தைகள் அளந்து பேசுகிறோம். நம்ம ரட்சிக்கப்படாத நாட்களிலே தேவன் நம்மை நேசித்து நம்மேல் எவ்வளவு பொறுமையாக இருந்தார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் ஆண்டவர் கேட்குற மூணாவது கேள்வி அதுதான். ஆக இந்த 3 கேள்விகள் நாம் எப்போதுமே, இன்னைக்கு கேட்டுட்டீங்கல்ல காதால, 3 கேள்விகள். பின்னால் இருக்கவங்களும் என்னை முதலாவது நேசிக்கிற, love thy Lord, love thy God with all your heart, with all your mind, with all your soul, with all your strength. முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் நீ நேசிப்பாயாக சொல்லிட்டு அடுத்த கற்பனை என்ன? நீ உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனை நேசி. அந்த பிறனுங்கிறது யாருன்னு கேட்டால் கர்த்தர் நாமம் தரிக்கப்பட்ட மக்களும், அதே நேரத்தில் ஆண்டவருக்கும் அந்த மக்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மக்களை கூட நாம் நேசிக்கிற அளவுக்கு நாம் வருவோமானால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது நமக்கு லேசான காரியமாக மாறிவிடும். அல்லேலூயா. நான் இப்போ சொன்ன விளக்கம் என்னது? இந்த 3 நம்ம கரெக்டாக செய்தோம்னா, இப்போயாவது புரிஞ்சுக்குங்க, இந்த 3 அந்த உள்ளம் நமக்கு தாழ்மை உள்ள உள்ளம் நமக்கு இருக்குமானால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது கடினமான காரியமாக இருக்கவே இருக்காதே. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த 3, முதலாவது தேவனை நேசித்தல், 2வது அவருடைய ஜனத்தை நேசித்தல், 3வது அவர் ஜனம் அல்லாதவர்களையும் கூட அடிமட்ட லெவலுக்கு போய் நம்ம நேசித்து தேவனுக்கு முன்பாக இருப்போமானால் நாம் பூரணப்பட்டவர்கள், அன்பில் பூரணப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டதுக்கு தானே அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ இந்த 3 கேள்விகளை மறக்காதீங்க, டெய்லி ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ நம்முடைய அனுதின ஜீவியத்தில் இந்த 3க்கும் நம்ம பதில் சொல்லிக்கிட்டே போனோம்னா
ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது பரலோகத்தில். பார்த்தீங்களா, ஸ்லோவாக உள்ளே வரேன், வேண்டாம். ஹல்லேலூயா. சரி, அது இருக்கட்டும். இப்போ நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபமே என்ன? மத்தேயு 6:10, மத்தேயு 6:10 ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே போல பூமியிலும். அப்போ எதை தான் ஃபோக்கஸ் பண்ணி முக்கியத்துவப்படுத்தி நமக்கு பிரேயரை கற்றுக் கொடுத்திருக்கிறார்? அவருடைய ராஜ்யமும் அவருடைய சித்தமும். அப்போ எடுத்த எடுப்புலையே என்ன சொல்லிட்டார்னா, எங்களுக்கு இன்றைக்குள்ள ஆகாரத்தை தாருன்னு சொல்லி அவர் எடுத்த எடுப்பில் ஃபஸ்ட்டு பாயிண்டாக சொல்லலை. ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யம், அதே நேரத்தில் அவருடைய ராஜ்யம் சொன்னால் அவர் ராஜா, அவர் ராஜாவாக இருப்பதனால் அவர் என்ன பிரியப்படுகிறாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் அவர் செய்வார். அதுவே எங்களுக்கு வேணும் என்று சொல்ல கற்றுக் கொடுத்த தெய்வம். கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க ராஜா, உங்க ராஜ்யம்னா நீங்க தான் ராஜா. ஒரு ராஜா என்ன செய்வார்? அவருக்கு என்ன இஷ்டமோ அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தனும் இருக்க முடியாது. ராஜா சொல்லிட்டார்னா சொன்னது தான் அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த சித்தம் எதுவோ அங்கே எப்படியோ இங்கேயும் அப்படி இருப்பதாகன்னு எடுத்த எடுப்பில் ஸ்டார்டிங்லேயே தேவ சித்தத்தை குறித்து சொல்றார். அப்படியானால் தேவ சித்தத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு முக்கியப்படுத்தி நம்மை அந்த கரெக்டான ரூட்டில் கொண்டு போகிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா நம்மை கொண்டு போகிற கரெக்ட் ரூட்டில் வைக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை யாரும் அப்படி செய்ய முடியாது. உலகத்தில் நம்மளும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லாமல் இருந்த நாட்களில் வாழ்ந்திருக்கோம். யாராவது நம்மளை இந்த ரூட்டில் கொண்டு வந்தாங்க? இந்த ரூட்டில் யாருமே கொண்டு வரலையே. ஆனால் நமக்கு ஒரு இப்போது பரலோகத்தின் தேவனை இறங்கி அழகாய் ஒரு பியூட்டிஃபுல் காட்லி வே, தேவ ரூட்டில் நம்மை கொண்டு போகிறார். அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இதெல்லாம் கிடைக்காத பாக்கியங்கள். ஸ்தோத்திரம். ஸோ அடுத்ததாக நாம் 7:22 மத்தேயு 7:22 ஊழியத்தையே பின்னால் தான் வச்சிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. ஊழியம் செய்தாலும் ஊழியத்தில் பேக்கில் தான் அவர் வைக்கிறார் பாருங்க. அந்நாளிலே அநேகர் வந்து சொல்லுவாங்களாமே, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. இந்த அற்புதங்கள் செய்கிறதும் பிசாசுகளை துரத்துறதும் தீர்க்க தரிசனம் உரைத்தலும் அவருடைய நாமத்தில் நடந்திருக்குது. அவர் நாமத்தில். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கிறத வாயை திறந்தோன்னே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க நாமத்தினாலே, என் நாமத்தினாலே எல்லாம் நடக்கும்பா. அது எப்பவும் நடக்கும். ஊழியத்தில் எப்பவும் நம்ம ஊழியம் செய்து ஒரு நற்காரியம் நடந்திருக்குது, ஒரு அற்புதம் நடந்திருக்குது, அதிசயம் நடந்திருக்குதுன்னா அதை குறித்து நம்ம சந்தோஷம் எப்பவுமே படவே கூடாது. சந்தோஷம் எப்படி படணும்னா, அடுத்தவங்களுக்கு தேவன் நன்மை செய்தாருங்கிற சந்தோஷம் வேணும். ஆனால் நமக்கு என்னாலே நான் சொல்லி அந்த காரியமே வரக்கூடாது. அதில் தேவன் பிரியப்படுகிறவரே அல்ல என்பது தெளிவாய் நமக்கு இங்கே எழுதி கொடுத்துட்டார். Advertisement is not from God. I don't know whether you accept me or not. And advertisement in the name of God is dangerous என்று நான் சொல்லுவேன். அது கூட்டம் நடக்குது, கூட்டத்தில் இன்னார் பேசுகிறாருன்னு சொல்றது தப்பு இல்லை. ஆனால் go as just an anointed person, go and do your duty and come back. The rest God will do, because everything is done in the name of God, not in the name of you. உன் நாமத்தில் ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு இதில் பிரியப்படுகிறவர்களும் கம்மி, இது ஆசைப்படுகிறவர்களும் ஜாஸ்தியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு இது விஷயம் எனக்கு புரிகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? Which means that
இந்த தீர்க்க தரிசனம் சொன்னதும், ஜனங்கள் சுகமானதும், பேய்கள் ஓடினதும் ஒரு பக்கம் நன்மை நடந்தாலும் கூட அந்த ஊழியத்தை கர்த்தர் பின்னால் நமக்கு பின்னால் தான் வைக்கிறாரு. நம்ம தான் ரொம்ப முக்கியமாக எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீ என்னுடைய சித்தத்தை நீ செய்தாயா? பிதா சொன்ன கற்பனைகளை கை கொண்டிருக்கிறாயா? என்னுடைய கற்பனைகளை கை கொண்டாலும் ஊழியம் செய்யலாம், அதை கை கொள்ளாமல் போனாலும் கூட ஊழியம் நடக்கலாம். காரணம், ஊழியம் யாருடைய நாமத்தில் நடக்குது? ஸோ சில நேரங்களில் நாம் செய்கிற ஊழியத்தின் விளைவுகளே நம்மை குருடாக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்லி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவ உலகத்தில் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் நம்முடைய கைகள்னாலே செய்த அற்புதங்கள், நடந்த அற்புதங்களே நம்முடைய கண்களை குருடாக்கக்கூடும். அதை பின்னால் தான் எப்போதும் வைக்கணும். முதல்ல செக் பண்ண வேண்டியது, am I doing the will of God? am I in the center of the will of God? அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ அது காரியத்தை கர்த்தர் சொல்லி காட்டினார். ஆமேன். எபிரேயர் 5வது அதிகாரம் 7, 8, 9 வாசித்து பார்ப்போமா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், நல்லா கவனிக்கணும், பரலோகத்தின் தேவன் தான். அப்போ மாம்சத்தில் இருந்த நாட்களில் எவ்வளவு உஷாராக இருந்திருக்கிறார்னு பாருங்க. சரி, தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தியின் நிமித்தம். ஏன் இப்போ இந்த கதை? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலையும் சொல்லி உங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்கலான்னு ஆசைப்படுறேன். இந்த வசனம் இங்கே எழுதுறதுக்கு முன்னால அவர் ஒரு அற்புதமும் செய்யலையா? கொஞ்சம் பதில் சொல்லலாம் நீங்க. அப்பா வண்டியா கொஞ்சமா நெஞ்சமா? அப்ப அவ்வளத்தையும் செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு பேசாம காலரை தூக்கிட்டு நடந்திருக்கலாம்ல, இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? இந்த மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல தானே அவர் அற்புதம் செஞ்சார். அப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய நாமத்தில் எல்லாம் செஞ்சு பண்ணாலும் கூட தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர்னா, அப்போ அவருடைய தேவ சித்தத்தை மறக்கல. நான் வந்ததே இதுக்கல்ல, அற்புதம் செய்து பேர் வாங்கி பெரிய ஆளாகிறதுக்கு வரல. ஆஹா, என்னை பிதா இதுக்கு அனுப்பல. ஆனால் அற்புதங்கள் அடையாளங்கள் எதுக்குனாக்க நான் தேவகுமாரன் தான் என்று நிரூபிக்கிறதுக்கு தான் அற்புதங்கள் அடையாளங்கள். நீர் சொல்லிப்போன வசனங்கள் உம்முடைய வசனம்தான் என்று நிரூபிக்கிறதுக்கு தான் அற்புதங்கள் அடையாளங்களை ஒழிய, நாம் பேர் வாங்கி பெரிய ஆளாகி இங்கே என்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து பெரிய கலாட்டா பண்ணி பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக நான் வரவில்லை. எனக்கு முன்னால் ஒரு மரணம் காத்திருக்கிறது. இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் இது இப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் இவ்வளோ அற்புதம் செஞ்சேனே, தெய்வமே என்னை ஏன் மரணத்துக்கு அனுப்புறீங்கன்னு ஒரு நாள் கேட்டாரோ? பின்னால் இருக்கவங்க கொஞ்சம் பதில் சொல்லி காட்டுங்களேன். நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம்னா, இவ்வளவு உமக்காக வேலை செஞ்சேனே, இப்படி ஆக்கி போட்டீங்களே, சரி நீங்க மரணம் அடையணும்னு தான் என்னை அனுப்புனீங்க, நான் மரணம் அடையணும்னு தான் அனுப்புனீங்க. ஆனாலும் இப்போ அதுக்கு தான் நெக்ஸ்ட் டாபிக் நான் வர்றேன். அதை அவர் மறக்கவே இல்லை. ஆண்டவரே, இதல்ல எதல்ல இந்த அற்புதங்கள் அடையாளங்கள். அப்படி சப்பானி, அப்புறம் நாளைக்கு ஒரு சப்பானி எந்திரிச்சான்னா அவன் வீடே எனக்கு எழுதி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்கிறாங்கல்ல. ஒரு அவங்களுக்கு கிடைச்ச நன்மையில் ஒரு பங்கையே என்ன செஞ்சிடலாம். அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாமே. அதெல்லாம் பேக்கில் தான் தூக்கி போட்டுக்கிட்டே வந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் கடினமான ஒரு ட்ரூத் இதை நாம் கொண்டால் நமக்கு ஆபத்துகள் இல்லை. அல்லேலூயா. என்னதான் நம்மளை கொண்டு வந்து தேவன் பல காரியங்களை செய்தாலும் அது பின்னால் கொஞ்சம் வச்சிடணும். ஆமேன்.
நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் பார்ப்போம். நல்ல பதில் சொல்லுங்க. ஆமாம், என்ன அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும், என்ன சாதனைகள் படைச்சாலும், என்ன அற்புதங்கள் அடையாளங்கள் என்னதான் தீர்க்கதரிசனம் சொல்லி ஒரு 10,000 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டாலும், பாஸ்டர் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டாலே எங்களால் தாங்க முடியல, சும்மா டும்கு டும்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறோமே, 10,000 குடும்பங்கள் எங்கள் மூலமாக வந்துச்சுன்னா முதல்ல எங்களை பிடிக்க முடியுமா? அப்படியே நடந்தாலும், அப்படியே செத்தவனுங்க ஒரு 10 பேர் செத்து போனவன் எந்திரிச்சாலும் மாட்டேங்கிறீங்களே. என்னதான் உள்ள ஒரு இருக்குதுயா, நம்மளால வந்துட்டான் பார்த்தியா, செத்தவனை எழுப்பின ஊழியக்காரர் வந்துட்டார். என்னைக்கு இப்போ அடுத்தவன் அப்படி சொன்னானோ அந்த ஊழியக்காரன் செத்தான். செத்தவன் எந்திரிச்சான், உயிரோடு இருக்கிறவன் செத்தான். இப்போ பின்னால போடணும். இது பெரிய ஆபத்துகள் இதில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பிரபலமாய் நல்ல தேவ சித்தத்தை செய்த ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். சொல்லவே மாட்டார்கள் வெளியில், அப்படி அமைதியாக போய்வார்கள். எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருக்குது, அந்த லைஃப் எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஒரு நாள் டான்ஸ் ஆடணுன்னா நான் உங்களை விட்டுறேன், நீங்கள் ஆடிக்கிங்க. ஆனால் நான் மாத்திரம் அதை ஆடவே மாட்டேன் ஐயா. அந்த வம்புக்கு நெருப்பில் கை வைக்கவே மாட்டேன். நான் தேவ சித்தத்தை செய்தால் ஒழிய எனக்கு பரலோகத்தில் இடம் கிடையாது. இதுதான் ஆண்டவர் சொல்லுது. மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் உள்ளவரை நோக்கி பலத்த சதி. இவ்வளவு அற்புதங்கள் நாள் நாறிட்டு இருக்குது. லாசரு செத்து போனவன் கல்லறையில் 4 நாள் அடக்கம் பண்ணி நாற்றம் புடுங்குது. கல்லறை உணவு திறப்பான வா வெளியிலன்னாரு. அப்போ இப்படிப்பட்ட அற்புதம் செய்தவரை புகழாம இருக்குமா சமுதாயமும் உலகமும்? சொல்லுங்க பாப்போம். அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு புகழ்ச்சி வந்திருக்கணும், அவர் எவ்வளவு மிதந்திருக்கலாம். ஆனாலும் மரணத்தின் பலத்த வல்லமையை நோக்கி பலத்த சத்தம். அந்த தோட்டத்தில் எப்படி என்ன சத்தம் போட்டாரோ எவனுக்கும் தெரியாது. அந்த ராத்திரி வேளையில் நான் கொஞ்சம் அந்த சீன், அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போகலான்னு ஆசைப்படுறேன். ராத்திரி நேரத்தில் அந்த கெத்சமனே, அந்த ஒலிவ மரத்துடைய அந்த அடிவாரத்தில் அந்த கெத்சமனே தோட்டம் இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கெதரோன் ஆற்றங்கரைன்னு ஒன்று இருக்குது. இதனுடைய அர்த்தங்கள் உண்டு, இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கெதரோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் விக்கிரங்கள் எல்லாம் போட்டாங்க. அந்த கழிவுகள் எல்லாம் சாக்கடை பிளட்டு அதில் ஓடும். என் ஆண்டவருடைய ரத்தம் அந்த கெதரோன் ஆற்றங்களை அதுக்கு அர்த்தம் வந்து டார்க்னஸ் என்ற அர்த்தம். அப்போ கொஞ்ச காலத்தில் அவருடைய ரத்தம் அதில் போகும். அதுக்கு கரெக்டாக பக்கத்தில் கெத்சமனே தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தில் ராத்திரி வேளையில் ஜெபித்தாராம். சரீரத்தில் இருக்கக்கூடிய பிளட்டு அப்படியே வெளியில் வந்ததாம். த ஆகனைஸ், ஹி ஆகனைஸ்ட், ஆகனி, வேர்வையானது ரத்த துளிகளாய் வந்ததுன்னா, ஐம் கம்மிங் இன் டு தட் சப்ஜெக்ட், ஐம் கம்மிங் இன் டு த சப்ஜெக்ட். இப்போ இந்த 7-8 வாசித்துட்டு நான் அதுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறேன். எனக்கு அது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இஸ் தி குருசிஃபிக்ஷன் டாபிக். அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவருடைய சிலுவையை குறித்து தியானம் பண்ணுகிறோமோ அன்னைக்கு தேவ வல்லமை இறங்கும். சிலுவையை குறித்து பேசாத பிரசங்கம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. எப்போல்லாம் இதை டச் பண்ணுறோமோ தேவனுடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இறங்குவார், வல்லமையாக இறங்குவார். That is the sweet subject for God. Crucifixion of Christ is the sweetest subject for God, my Father. Hallelujah. பலத்த சத்தம், கண்ணீரோடு. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சத்தம் போட்டாரோ, எத்தனை பேருக்கு கேட்டுச்சோ தெரியல. அப்பா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய வேர்வை ஈர்வை எல்லாம், உடலில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வெளியில் வர்ற அளவுக்கு சத்தம் போட்டிருப்பாரோ. தி agony of death, pangs of death.
the grip of death. அப்போ அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், அது இது எதுவுமே பக்கத்தில் வரல. விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். 8வது வசனத்துக்கு போகலாம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணர் ஆனார். He qualified himself to be the savior who can promise eternal life to the followers. அவர் பூரணம் ஆன பின்பு. எதில் பூரணமாகிறோம்? கீழ்ப்படிஞ்சு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது நமக்கு பூரணத்தை கொண்டு வருகிறது, பர்ஃபெக்ஷனை கொண்டு வருகிறது. ஒரு மனுஷன் பர்ஃபெக்ட் என்று எப்போ சொல்லுவான்? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதனால அல்ல, டோட்டலாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு சப்மிட் பண்ணி சரண்டர் பண்ணினால் அவன் பூரணனாக இருக்கிறான். இஸ் a perfect man. அவர் பூரணமான பின்பு அப்படின்னு போட்டிருக்குது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் ஏன் அதை செய்தார்? ஒரு 3 காரணங்கள் ஒன்று உண்டு இதுக்கு. நான் கெத்செமனேக்கு நான் வருகிறேன். நம்பர் 1 ரீசன் இஸ் த டாஸ்க் தட் இஸ் செட் பிஃபோர் ஹிம் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். The task that is set before him was extremely painful. இன்னைக்கு எப்படியாகலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவ குமாரனாகிய நம்முடைய ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே தான் இருக்க வேண்டும். The task that is set before him, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டதான வேலையானது பயங்கரமான வலி உண்டாக்குகிற வேலை. ஆண்டவரே, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவர் ஆகி தம்மை தாமே தாழ்த்த, டு டேஸ்ட் டெத் ஃபார் எவ்ரி சிங்கிள் சோல் இன் திஸ் வேர்ல்ட். ஷோப்பா, நான் இதை யோசித்து கொண்டிருக்கும்போது நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவரே, எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல். அதுக்கு ஒரு கீழ்ப்படிதல் தேவையே அப்பா. லூக்கா 6:46 பாருங்கள். ஒபீடியன்ஸ், அதை பார்க்கலாம், அதை பார்த்துட்டு அதனுடைய டெஃபினேஷனை பார்க்கலாம். லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஏதோ அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பேசிட்டு போயிட்டார் போலன்னு அப்படி நம்ம உட்காந்துருக்க கூடாது. அது ஏதோ பாலஸ்தீன தேசத்தில் ஏதோ 4 பேர் ஆண்டவரை சந்திக்க வந்தாங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு போலன்ட்டு நம்ம உட்காரக்கூடாது. இது இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய வார்த்தை. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கொஞ்சம் வாயை திறங்க. இது எனக்கு வரக்கூடிய வார்த்தை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றது நீங்க சரி, அது கரெக்டு தான் சொல்றீங்க. அப்படி நீங்க சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்னன்னு ஒரு குற்றச்சாட்டு. அன்னைக்கு இருந்த மக்களை தான் கேட்டாரோ இல்லை இன்னைக்கு இருக்கிற நம்மளையும் பார்த்து கேட்கிறாரோ? கட்டாயமா நம்மளையும் பார்த்து கேட்கிறார். பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த கேள்வி. அப்படி ஆசைப்படுகிறவர்கள் இங்கே இருப்பார்களானால் அவர்களுக்கும் இந்த கேள்வி. ஹல்லேலூயா. இதை போதிக்கிற எனக்கும் அதே கேள்வி. கர்த்தர் நல்லவர். ஒபீடியன்ஸ் என்றால் என்ன? அதாவது கீழ்ப்படிந்தவராகி என்று. கீழ்ப்படிதலுக்கு நான் டெஃபினேஷன் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒபீடியன்ஸ் அப்படின்னா என்ன? கீழ்ப்படிதல்னா இட் இஸ் a dutiful or submissive compliance to the commands of the one in authority. நான் பொறுமையாக சொல்கிறேன். டியூட்டிஃபுல் ஆர் சப்மிசிவ் கம்ப்ளையன்ஸ். இது இங்கிலீஷில் எழுதி கொள்ளுங்க, பிறகு நான் தமிழில் சொல்கிறேன், ரொம்ப அருமையாக இருக்கும் இது. டியூட்டிஃபுல் ஆர் சப்மிசிவ் கம்ப்ளையன்ஸ் to the commands of one who is the authority.
அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவருடைய கட்டளைகளின்படி செய்ய கடமைப்பட்டிருக்கிறதும் அல்லது தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அதை நிறைவேற்றுகிறதற்கு பேர் கீழ்ப்படிதல். பொதுவாக அதிகாரிகள் சில கட்டளைகளை கொடுப்பாங்க, சில நோட் அனுப்புவாங்க. இந்தந்த காரியங்கள் நீங்கள் செய்யணும், என்னென்ன காரியங்கள் செய்யணுன்ட்டு மேலதிகாரிகள் எழுதி கொடுத்துட்டு ப்ளீஸ் கம்ப்ளை வித் அப்படின்னு எழுதிடுவாங்க. ப்ளீஸ் கம்ப்ளை வித்னா என்னென்னா, நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் செஞ்சிட்டிங்களாங்கிறத எனக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புங்க, இதன்படியே செய்யுங்க. ஸோ அதுக்கு பேரே கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட். அதுக்கு பேர் நம்ம திருப்பி செஞ்சிட்டோன்னு சொல்கிறதுக்கு பேரே கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட். அதுபோல தான் இட்ஸ் அ டியூட்டிஃபுல் ஆர் சப்மிசிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் தட் இஸ் கால்ட் ஒபீடியன்ஸ் டு த ஒன் ஹூ இஸ் இன் அத்தாரிட்டி. அப்போ அத்தாரிட்டி யாரு, அதிகாரி யாருன்னா சர்வ அதிகாரி கர்த்தராகிய தேவன். சர்வ இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிய ஆரம்பிப்பீங்க. அப்போ கர்த்தராகிய வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின சர்வாதிகாரியாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் அனுப்ப வேண்டுமே. நீங்கள் இந்த மாதிரி செய்ய சொன்னீங்க, இந்த மாதிரி செஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டுக்கு பேர் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட். தட் இஸ் ஒபீடியன்ஸ். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படியே நான் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் ஒழுங்காக கொடுக்கலைன்னா நம்ம கதை அவுட்டு. அப்படியானால் சர்வ வல்லவர் இதை செய்யுங்கள் என்று சொல்லி நாம் அதை செய்தோம் என்று சொல்லுகிற ரிப்போர்ட்டை கொடுக்காவிட்டால் என்ன ஆகும் யோசித்து பார்க்கணும். அதனால தான் என் ஆண்டவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டாக அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட்டை கொடுத்தார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார்லவா. பர்ஃபெக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் பை ஜீசஸ் கிரைஸ்ட். கொஞ்சம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரின்சிபிள்ஸை ஒழுங்காக நம்ம அறிஞ்சிருந்தாலே வேதம் அழகாக ஈஸியாக புரிஞ்சிடும் நமக்கு. டியூட்டிஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு டிக்ஷனரியை பார்த்து நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன், நான் முதல்ல கற்றுக்கிறேன். டியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், obligation to obey God just as Christ fulfilled his duty to the Father. Obligation to obey God. Dutiful na enna obligation to obey to the superior. அந்த obligation na என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. moral or legal requirement. என்னடா ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்படி அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டு இருந்தா எங்கேயோ போகுது. moral ஆர் லீகல் ரிக்வயர்மெண்ட். அப்படின்னா மாரல்னா என்னன்னா மனசாட்சியின் படியும், லீகல்னா என்னன்னா சட்டப்படின்னு அர்த்தம். மனசாட்சியின் படியும் சட்டப்படியும் நாம் எதை நிறைவேற்ற வேண்டும், ரிக்வயர்மெண்ட், எதை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு பேர் ஆப்ளிகேஷன். கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஆணைக்கு நாம் கட்டுப்பட்டு அதை நிறைவேற்றுகிறதற்கு மனசாட்சியின் படியும் சட்டப்படியும் நிறைவேற்றுகிறதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கிலீஷ் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டாலே வேதத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா சர்வ வல்லவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறதற்கு மனசாட்சியின்படியும் சட்டப்படியும் நிறைவேற்றவருக்கு பதில் சொல்ல வேண்டுமே. ஆப்ளிகேட்டட். சரி, சப்மிசிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல் அப்படிங்கிறதுக்கு என்ன? ஈல்ட் அவர் வில் டு காட்ஸ் வில். ஈல்டுனாக்க அப்படியே கொஞ்சம் சப்மிட் பண்ணி நம்முடைய சித்தத்தை டோட்டலாக அவர் கையில் கொடுத்துட்டு அவர் தான் அதிகாரி அப்படின்னு. ஹல்லேலூயா. தமிழில் ஒரு சின்ன பழமொழி எப்போ ஒன்று இருக்குது, அது எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னால் கேள்விப்பட்ட பழமொழி, என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதானே? கரெக்டாக தானே? அதை திருப்பி போட்டால் வேறு அர்த்தமாயிடும். என் கடன் பணி செய்து கிடப்பதே, என் பணி கடன் செய்து கிடப்பதே ஆயிரும். திருப்பி போட்டால் தப்பாக மாறிடும். என் கடன் பணி செய்து கிடப்பதே கரெக்டு. என்னுடைய வேலை, என்னுடைய கடமை என்னன்னா
வேலை செய்து கிடக்கிறது தான். என் என் பணி கடன் செய்து கிடப்பதுன்னு என்ன அர்த்தம்? கடன் வாங்கிட்டே போகிறதுன்னு அர்த்தம். இப்படி ஒரு பழமொழி ஒன்று இருந்தது. அதுபோல் சப்மிசிவ்னா என்னன்னா, அவர் வேலை செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது தான் என்னுடைய கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துருது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நிறைய சபை மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு வசனம் கேட்க வந்தோம், வசனம் கேட்டுட்டு போனோம், ஆராதித்தோம், போனோம், இது இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா தீர்ப்பு நாளில் அவர் கேட்குற நறுக்குன்னு கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு ஆயத்தமாயிருவோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். அடுத்தாக ஒரு பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கீழ்ப்படிதல் என்பது கடமையாக மாத்திரமா, இல்லை அதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்குதா? கட்டாயம் கடமை, அது ஒத்துக்கிறீங்களா? கட்டாயம் கடமை. அது எப்படி நம்ம செய்கிறோம்? வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அப்போதும் போதும். அப்போ இந்த வசனத்தை கை கொள்வது கடமைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டியூட்டிஃபுல் ஆர் சப்மிசிவ்னு பார்த்தோம். அவ்வளவுதானா? அப்ப அதுக்கு மேல என்ன இருக்குது? இந்த வசனத்தை நீங்க பார்த்து சொல்ல முடியுமா? அதுக்குள்ள we obey God is not just because of the duty but because of loving God. Hallelujah. ஆமென். இந்த பதில் சொல்லுங்களேன். நாம தேவனுக்கு கீழ்ப்படிகிறது கடமைக்காக மாத்திரம் அல்ல, அவரிடத்தில் அன்பா இருப்பதன் நிமித்தம் நாம் கீழ்ப்படுகிறோம். That is the word of God. Amen. So the number one is, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த டாஸ்க், அந்த பயங்கரமான பெயின்ஃபுல். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது, ஹல்லேலூயா, ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்போக் honestly with God. ரொம்ப ஆனஸ்டாக பேசினார். நீங்கள் குறித்து கொள்ள முடிந்தால் அதை குறித்து கொள்ளலாம். ஆண்டவர் என்ன பிதாவோடு பேசுகிற சுத்த இருதயத்தோடு யதார்த்தமாய் பேசினார். முதலாவது, அவருக்கு முன்னாக வைக்கப்பட்டிருந்ததான ஒரு காரியம், அது வேலை மிக மிக கடினமான வேலை. ரெண்டாவதாக, அவர் பிதாவோடு பேசின விதம் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். He conversed with the Father with honesty, utmost honesty. அது என்ன? when faced with the crucifixion, crucifixion வரும்பொழுது, சிலுவை மரணம் வரும்பொழுது ரொம்ப ஆனஸ்டாக பிதாவோடு எப்போதும் பேசினார். லூக்கா 22:42. லூக்கா 22:42 வாசித்து பார்க்குமா? அது என்ன போட்டிருக்குதுன்னு பார்க்கலாமா? பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். என்ன இதிலேருந்து புரிந்து கொள்ளுகிறோம்? நீங்களே சொல்லுங்க. 1-2 பேர் சொல்லுங்களேன். என்னதான் இதிலேருந்து புரிந்து கொள்ளுகிறோம்? உமக்கு சித்தமானால் என் நீக்கும். அப்போ காட்ஸ் வில்னு சிலர் சொல்கிறாங்க, தேவ சித்தம் ஆகட்டும்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு தெரியும். பட் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? ஒன்று சொல்லட்டும்னு சொன்னால் கேட்பீங்களா? நான் ஆனஸ்டாக பேசினார், உண்மையாக பேசினார்னு சொன்னேன்ல, அது எங்கே விளங்குது அப்படின்னா, இன் ஹிஸ் ஹியூமன் ஃபார்ம், அவர் மனுஷனாக அவர் மனுஷ ரூபத்தில் வந்ததுனால, ஒரு மனுஷன் யதார்த்தமா என்ன சொல்லுவானோ அதை சொன்னார். நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஓரளவுக்கு சில தீமைகளை சகிப்போம். ஒரு அளவு மீறி போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இது என்னால் முடியாது, என்னை ஆளை விடு, நான் போறேன்ட்டு சொல்லி பயங்கரமா நம்ம ஆனஸ்டா அப்போ உண்மையாய் பேச ஆரம்பிப்போம். சகிக்கிறதற்கு
லெவல் முன்னால் வரைக்கும் என்னால் முடியும், நான் தாங்கிக்குவேன்னு சொல்லி 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 ஒரு கட்டம் வரும்போது அந்த காரியத்தை சொல்லுகிறார். இன் ஹிஸ் ஹியூமன் பாடி, சரீரத்தில் வந்த இயேசு பிதாவோடு சொல்லுகிற காரியம், எனக்கு இந்த மரணத்தில் விருப்பம் இல்லை. இப்போ நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ ஆண்டவராகிய இயேசு கர்த்தரை அவரே இப்படி சொல்றாரா? ஆமா, ஏன்னா அந்த வார்த்தை வருது, உமக்கு சித்தமான இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்ட்டார்ல. முதல்ல பைபிள் வாசிக்கிறவங்க இந்த பகுதியை வாசிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்ததே மரிக்க வந்தார் ஆண்டவர், இப்போ என்னடா பல்ட்டி அடித்து வேற மாதிரி போகுது ரூட்டுன்னு நினைப்பாங்க. ஹியூமன் ஃபார்மில், மனுஷீக ஃபார்மில் அவர் அதை எந்த மனுஷனும் விரும்ப முடியாத ஒரு காரியம் இது. பிதாவிடத்தில் ஓப்பனாக சொல்லுகிறார், உங்களுக்கு சித்தமாய் இருந்தால். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் என் வாழ்க்கையில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என் வாழ்க்கையில் இன்றைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். தேவனுக்கு பிரியமானது சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது உடனே நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு சித்தமானால். சில குடும்பங்களில் விசுவாசிகள் சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் பொண்ணு பார்த்துருக்குறோம், பையனை பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஜாபை பற்றி சொல்லுவாங்க. ஒரு பாஸ்டர்கிட்ட பேசுவாங்க இல்லையா, நியாயம் தானே, ஐயா இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என் வாயிலேருந்து அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு மனுஷீகமாக நம்ம பாஸ்டர்கிட்டேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக ஒரு ஜபத்தில் ஒன்று வந்துருச்சுன்னா தேவ வாக்கு. பாஸ்டர் வாயிலேருந்து வந்துருச்சு, அந்த தப்பு எப்போதுமே நடக்கக்கூடாது. அது தப்பு. எனக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி சில காரியங்களை வெளிப்படுத்தி சிலருக்கு சொல்லுவார், நான் சொல்லிடுவேன். அது அப்போ கிளியராக தேவன் வெளிப்படுத்துவார், கிளியராக சொல்லிடுவேன், சந்தேகமே இல்லை. அதில் யூ கேன் see the results. ஆனால் பொதுவாக ஜெபிக்கும் போது நான் யூஸ் பண்ணக்கூடிய, இங்கே ஒரு சிலர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு அது சித்தமான, என்னடா பார்த்து நம்ம குடும்பங்கள்லாம் பார்த்து வச்சுட்டோம், இவர் போய் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு சித்தமானால் இந்த கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்கிறாரு. ஐயையோ, that is the best method. தேவ சித்தமாக இருந்தால் கட்டாயம் அதன்படி நடக்கும். அப்படி ஒருவேளை கடைசி நிமிஷத்துலையும் பிதாவுக்கு அது பிரியம் இல்லாவிட்டால், பிதா அதை கலைத்து போட மனதாய் இருந்தால், பொதுவாக கத்திடலாம் இப்படி. ஆனால் அவங்கவுங்க வாழ்க்கையில் அது நடக்கும்போது, ஆண்டவரே இது நடக்காமல் இருப்பதாக, அதுக்கும் ரெடி தான் சொல்லிட்டு நான் என் ஜபத்தை ஒழுங்காக செஞ்சுட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறவங்க அவங்களுடைய பாடுது. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், பிதாவே இது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு சித்தமான, அது என் கதையாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் கதையாக இருந்தாலும் சரி, இதை தான் ஆண்டவர் அங்கே செஞ்சுருக்கிறார். என்ன செஞ்சார் நீங்களே பாருங்கள். எடுத்தோன்னே வாயை திறந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரோ? நீங்க பேசுங்களேன். வேண்டான்னு சொன்னது உண்மைதான், விருப்பம் இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஆனாலும் அங்க கொக்கி எங்க வச்சுட்டாருன்னா, அது நான் விரும்பாட்டினாலும் நீங்க விரும்புனீங்கன்னா நான் ஒன்றும் எதிர்ப்பு சொல்றதுக்கு இங்கே கிடையாதுன்ட்டு அடிச்சிட்டார் ஒரு அடி. இந்த நிலைமைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்திலும் வர முடியுமா? இப்போ இப்படி சொன்னாலும் ஆபத்து, அப்படி சொன்னாலும் ஆபத்து. அவங்க வாழ்க்கையில் அவங்க செக் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு பக்கா மாடல், பர்ஃபெக்ட் மாடல். அதனால் இனிமே ஏன் இதை நம்மளால் சொல்ல முடியலன்னா, ஏன் சொல்ல முடியலன்னா, அந்த சப்மிசிவ் ஸ்பிரிட் நம்மள்கிட்ட வரல, இன்னும் வரல. சரண்டருங்கிறது ஒன்றும் வரல. சரண்டர் கொஞ்சம் வருது, 100க்கு 100. ஹல்லேலூயா.
அது நிச்சயமாக மனசை தொட்டு பார்த்தா எல்லாருக்கும் சொல்லுவீங்க, என்கிட்ட அது உண்மையாக இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, திஸ் இஸ் காஸ்பல் டிமாண்ட். ஹல்லேலூயா. கடினமான டிமாண்ட் இது. நீங்களும் சொன்னாரா? அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, திஸ் இஸ் நம்பர் 2. In the human state, he did not want to endure the torturous death. கெத்சமனேங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? ஆயில் ப்ரெஸ்ன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் எண்ணெய் ஆலை. திராட்சை ரசங்களை கொண்டு வந்து மிதின்னு ஆலையில் மிதிப்பானுங்க. அந்த மிதின்னு மிதித்து வரக்கூடிய ஜூஸ் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுவாங்க. அது மலையில் இருக்கும். அப்போது கிராவிட்டியில் மிதித்து அப்படியே ஆலை ஒழுகி கீழே வந்து பெரிய பெரிய பயங்கரமான கல் பாத்திரங்கள் இருக்கும். பெரிய கல்லால் செய்யப்பட்ட அதில் அந்த ஜூஸை கலெக்ட் பண்ணுவாங்க. கெத்சமனேன்னு அந்த வார்த்தையே மிதிக்கப்படுறதுக்கான இடம்னு அர்த்தம். கரெக்டாக கர்த்தர் அங்கே போனார். ரெண்டாவது, ஆண்டவர் அடிக்கடி போனதாக பார்க்கிறோம். மார்க் 14:34 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போது இந்த இடத்துக்கு ஆண்டவர் யோவான் 18:2 பாருங்க. யோவான் 18:2 பாருங்க. இயேசு தம்முடைய சீஷரோட கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியால், போதும் அது காட்டி கொடுக்குற யூதாஸ் அப்புறம் அடுத்த சப்ஜெக்ட், அதை போய் வாசிக்க வேண்டாம். அப்போ என் ஆண்டவருடைய இருதயம் எங்கே போச்சு? அடிக்கடி அங்கே போகுது. அற்புதங்களில் மகிழ்ந்தாரோ? இப்போ என் பாயிண்டே அதுதான். ஒவ்வொருத்தர் நான் லிஸ்ட் போட்டு ஒரு பெரிய புக்கு எழுதினாரோ? கப்பர்நகூம்ல இவன் ரட்சிக்கப்பட்டான், இதில் அந்த ஊரில் இப்படி எதுவும் பண்ணி அதில் பக்கமே கொண்டு வரலையா? பிதா எதை செய்தாரோ, செய்ய காட்டுகிறாரோ, குமாரன் அதை செய்தார்னு போட்டிருக்கு. ஒரு சப்பானி நடக்கணும்னா அன்று ராத்திரி பிதா வீட்டில் போய் பிதா செய்து காட்டுறதை அவர் பார்த்த பிறகுதான் அவர் செய்கிறார். என்ன லைஃப்! நீங்கள் எப்படி நினச்சிங்களோ இந்த ஆராதனை எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு மாத்திரம் ஒரு மாதிரி இருக்குது. இப்படி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி பிதா செய்ய, பிதா சொல்ல, அவர் செய்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிறகு நீங்களும் அப்படின்னா 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் பிரசங்கம் பண்ணி நம்ம வசனம் கேட்டுட்டு ஏனோ தான் நான் ஓடுறேன். நாம என்னைக்காவது ஆண்டவர் விட்டு வைப்பாரான்னு கேட்குறேன். அவர் சொன்னது காதுலையே வாங்க மாட்டேங்கிறோமே, இல்லை? அப்படி தான் இருக்குதுல்ல வாழ்க்கை. அநேகருக்கு அப்படி தான் இருக்குது. அவர் என்ன சொன்னாருங்கிறதும் படிக்கலை, என்ன சொன்னார்னு விளக்கலை, என்ன சொன்னாலும் விளக்குனாலும் கூட காதில் வாங்காத நிலைமை நமக்கு பேராபத்தை கொண்டு வரும். அந்த அற்புதங்களில் ஒன்று கூட அவர் பிதாவிடத்தில் போய் சொல்லலை. சொன்னால் பிதா என்ன பதில் சொல்லியிருப்பார்? நான் ஒரு நறுக்குன்னு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க பார்ப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் நான் இதை செய்தேன் அதை செய்தேன்னு சொல்கிறீங்களே, இதே மாதிரி இயேசுவானவர் பிதாவிடத்தில் சொல்லியிருந்தார்னா, நான் இத்தனை சப்பானிகளை சுகப்படுத்தினேன், இத்தனை செத்தவனை எழுப்புனேன், நாரி கிடக்கிற லாசரை வெளியில் கொண்டு வந்தேன்னு சொன்னால் என்ன பதில் பிதா சொல்லியிருப்பார்? பதில் சொல்லுங்களேன் தங்கங்களே, என்ன சொல்லியிருப்பார்? இதுக்காக நீங்கள் போனீங்கன்னு கேட்பார். நான் செய்ய காட்டுனது தானே நீங்கள் செஞ்சீங்க. நான் எதை செய்கிறத நீங்கள் பார்த்தீங்களோ அது செஞ்சீங்க. உங்கள்கிட்ட என்ன பெரிய சாதனை படைச்சிங்க? ஆனால் நான் உங்களை எதுக்கு அனுப்பணும்? எனக்கு அனுப்புனேன் மரணம் பிழிறதுக்காக. தேவன் அவரை நொறுக்க சித்தமானார். ஃபோக்கஸ் விடலை பார்த்தீங்களா? எதுக்காக அவர் வந்தாருங்கிறத விடலை பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். காஸ்பல் டிமாண்ட்ஸ். என் ஆண்டவர் பிதாவுக்கு சித்தமானதை செய்து காட்டினது போல நாம் கிறிஸ்துவின் கற்பனைகளுக்கு செய்து காட்டினோமானால் கடினமான வாழ்க்கை தான்.
ஈஸியான வாழ்க்கை கிடையாது. சரண்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரண்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினம். விட்டு கொடுக்கறதுக்கு கடினம். நம்ம சித்தங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது கடினம். நான் நினச்சது நடக்கணும். சில நேரங்களில் நான் நினச்சது தான் தேவ சித்தம்னு நினச்சிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். அல்ல. ஹல்லேலூயா, ஆமென். அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூணாவது காரியமாக, the dread of bearing the thought of sins of the world was much worse than the thought of torturous death. டார்ச்சரா பண்ணக்கூடிய அந்த மரணத்தின் மரண பயமும் திகிலை காட்டிலும் உலகத்தாருடைய பாவங்களை சுமக்கிறோம் என்கிறதான பயமும் திகிலும் ஜாஸ்தி. என்ன சொல்ல வர்றீங்க? ஒரு டார்ச்சரஸ் டெத்துங்க. சிலுவை மரணம் என்கிறது கொடூரமான ஒரு மரணம். அந்த கொடூரமான மரணம் தனக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னால நம்முடைய மரணம் அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் கூட மரணத்தை நினைத்து அலறுகிறவர்கள் உண்டு. நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும் வண்டி, திடீர்னு பிழைக்க மாட்டான்னு மரண பயம் வந்துச்சோன்னா எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? அவனுக்கு இருக்கக்கூடிய ஹோப்பு எல்லாமே போயிடும். அவன் சம்பாதிச்சது எல்லாமே வீணாக போயிடுது. ஹெல்ப்லெஸ். ஒரு மணல் துணி கூட கொண்டு போக முடியாதபடிக்கு he has to leave. அவன் போட்ட டைலாகு, அவன் போட்டதான காரியங்கள் எல்லாம் நகை நட்டு அப்படியே விட்டுட்டு ஓடிடணும். நல்லா இருக்கக்கூடிய ஆள் ஏதோ சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்பி வீட்டுக்கு வராதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம அப்படி ஆவோன்னு நான் சொல்ல வரல. நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மரணம் நமக்கு தெரியாது. தெரியாமல் இருக்கும்போதே நமக்கு இவ்வளவு மரண பயம் வருதுன்னா, என் ஆண்டவருக்கு கம்ப்ளீட் ஹிஸ்டரி தெரியும். அந்த மரணத்தின் அப்படிப்பட்ட ஒரு கோரமான மரணத்தினால் வரக்கூடிய திகிலும் பயத்தை காட்டிலும் அதிக கோரமானது ஒன்று இருக்குமானால், ஹோல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷர்களுடைய பாவங்களும் வந்து விழுகும் பாருங்க. இந்த டார்ச்சரை காட்டிலும் அந்த டார்ச்சர் தான் ஜாஸ்தி. ஆக மொத்தம் ரெண்டையும் சேர்த்து சுமக்கிற தேவாட்டுக்குட்டி, த ட்ரெட், இதன் மத்தியில் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு காரியம். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நினைத்தபடி அல்ல, தேவன் நினைத்தபடி ஆகட்டும் என்று சொல்ல சரண்டர் பண்ண நம்மளால் முடியுமா? இதை பார்க்கிறது அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே அப்படி போய் செத்து போயிடுவோன்ட்டு அப்படி நான் சொல்ல வரல. இன்றைக்கி தேவ சித்தத்துக்கு விரோதமாக எத்தனை காரியங்களை நாம் செய்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட சீரியஸாக அவர் இருப்பார், அவர் பேசுவார்னு நம்ம நினைக்கலையே. நாம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற அந்த 3 கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லும்? முதல்லையே அவுட்டாகி விடுவோமோ? அநேகர் நினைக்கிறோம், நான் சபைக்கு ஒழுங்காத்தான் வருகிறேன், நான் ஆலயத்துக்கு தவறாமல் வருகிறேன், நேரத்துக்கு வருகிறேன், தசமபாகங்கள் கொடுக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்ட்டு கடைசியில் அவர் எந்த நோக்கத்தில் எந்த ஆங்கிளில் கேட்பார் என்பதை புரிந்து கொண்டால் தப்பித்து கொள்ளலாம். அல்லேலூயா. இதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. அதனால தான் இந்த உபதேசம் கடினமான உபதேசம்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டாங்களே. அப்போ என்ன சபை விட்டு போக சொல்கிறாரா கர்த்தர்? இல்லை, வரத்தன் சொல்லுகிறார். கடினமான உபதேசம் அப்படின்னாங்க. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்டார். அப்போ தான் அந்த பேதுரு சொன்னான், எங்கே நாங்கள் போகிறது? தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தான். என் ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்று நாம் பரலோகத்துக்கு போகிறோம் என்று நாம் நினைக்கும் போது இந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு, நீங்களும்னு சொல்லிட்டார் இல்லையா? நான் மாத்திரம் அப்படி இருக்கேன், நீங்கள் எப்படியோ இருங்க, வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லவே இல்லையே. நீங்களும் அப்படின்னா நாம் செய்கிற ஒவ்வொரு நடக்கைகளும், வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையின் கட்டத்திலும் செக் பண்ணி பார்க்கணும், தேவ சித்தந்தானா?
இன்னென்ன நபர்களோடு நாம் பழகுவது தேவ சித்தமா, இன்னென்ன காரியங்களை செய்வது தேவ சித்தமா, இன்னென்ன காரியங்களுக்காக பணத்தை செலவு பண்ணது தேவ சித்தம் தானா, இதை பொருளை வாங்குவது தேவ சித்தமா, அது இல்லையா, எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தானே பிதாவுக்கு சித்தமானால் இது நடக்கட்டும்னு சொல்லக்கூடிய இருதயம் நமக்கு வரவே வராது, லேசா வராது. ஏன்னா நம்ம நினைச்சது சாதிக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்போ பிதாவின் சித்தத்துன்னு சொல்லிட்டு குறுக்கில் போட்டோம்னா, அவர் கெடுத்துட்டார்னா, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, ஆனால் பயன்படுத்துகிறேன். தேவன் அதை தடுத்து கெடுத்து போட்டார்னா, நான் நினைத்தது நடக்கவில்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை தடுத்து கெடுத்தால் தேவன் கெடுக்கட்டும், அதுக்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் அதுக்கு ரெடி தானா? ஜெபிப்போம். இதுக்கு மேலே வேண்டாம். எல்லாரும் ஜெபித்து ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம வீடுகளுக்கு போகலாம். அதே நேரத்தில் எல்லாரும் எந்திரிச்சு ஜெபம் பண்ணிவிட்டு இதை கேட்ட பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் அதிலேயே இருப்போமாக. ஹல்லேலூயா. எந்திரிச்ச பிறகு நான் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 1 யோவான் 5:14-15 நான் போட்டு காட்டுறேன். இன்னைக்கு ஒரு கேள்வி, நான் பிதாவுக்கு சித்தமானதை செய்தது போல என்னை விசுவாசிக்கிற நீங்கள் நான் சொன்ன கற்பனைகளின்படி உங்களால் செய்ய முடியுமா? என்னைக்கு வந்தாலும் ஏதாவது ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி கேட்காம போக மாட்டார் நம்ம ஆண்டவர். இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு விடுறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்குறார். அந்த வசனத்தை பாருங்களேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்புறம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும், அவர் சித்தம்தான் வேணும்னு கேட்டால் அவர் தராமல் இருப்பார? அதான் அர்த்தம். அதான் நம்ம நினைக்கிறது வேணும் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தால் அவர் தரப்போறதில்லை. அதுக்கு மீறி நம்ம போயிட்டோம்னா நம்ம தான் பொறுப்பாயிடுறோம். ஆனால் ஒரு மனுஷன் தேவ சித்தம்தான் ஆகட்டும் வேணும் என்று கேட்கும்போது அவர் தம்முடைய சித்தத்தை தராமல் இருப்பாரோ? பதில், அப்படி தரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? தைரியம் கிடைக்குமே, தைரியம் கிடைக்குமே. உங்க விருப்பம் தானே நான் கேட்டேன். நாளைக்கு அவர்கள் என்கிட்ட ஏதாவது கேட்டார்னா திருப்பி நான் பதில் சொல்லிடுவேன். நான் உங்கள்கிட்ட கேட்டு தானே, நீங்க விரும்பின தானே நான் பெற்றுக்கொண்டேன். பின்ன ஏன் என்னை கேட்குறீங்க? ஒரு கேள்வி கேட்கலாமே. அதான் தைரியம். அப்ப நீங்க நினைக்கிறீங்க தேவ சித்தத்தை கேட்டா நான் விரும்புறது கிடைக்காதா? நான் விரும்பினது எனக்கு கிடைத்து நான் என் வாழ்க்கையிலே நான் சந்தோஷமாய் இருந்து என் தேவனை துக்கப்படுத்துவதை பார்க்கலும். கரெக்டா சொன்னீங்க. அவர் விரும்புறதை நான் பெற்றுக்கொண்டு அவருடைய சந்தோஷம் எனக்கு கிடைத்தால் அது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்தில் 2 நபர்கள் வருகிறார்கள். என் ஆண்டவர் வாயை திறந்து பேசின வார்த்தைகள். 2 பேர் வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னும் கர்த்தர் நம்மோடு பேசட்டும், இன்னும் நம்மை சரிப்படுத்தட்டும். ஏனால் இது தெரியாம நம்ம ரூட்ல நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். நம்ம ரூட்ல நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருப்போம். எப்போ முடியும்னு தெரியாது, என்னைக்கு எது. ஆனால் அதுக்குள்ள கொடுக்கப்பட்ட வாழ்நாளில் இன்னும் எப்படி அதை இன்ஜெக்ட் பண்ணலான்ட்டு தான் என்னுடைய ஆசை. கொடுக்கப்பட்ட வாழ்நாளில் என் ஆண்டவருக்கு சந்தோஷம் உண்டானால் அவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் கேட்டுட்டு அது எனக்கு லாபம், எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு தைரியம் உண்டாயிருக்கா. அவர் கற்பனைகளை கை கொண்டால் எனக்கு தைரியம், அவர் கற்பனைகளை கை கொள்ளாவிட்டால் தான் எனக்கு பயம்.
ஹல்லேலூயா. கொஞ்சம் ரெடி தானா? நம்ம கொஞ்சம் அர்ப்பணிச்சிடலாமா? லேசாக 2 வார்த்தைகள் சொல்லிட்டு போகிறது பெருசு இல்லை. ஆனால் டெய்லி அதை திங்க் பண்ணி நீங்கள் ஒன்று செய்யுங்க தேவ பிள்ளைகளே. எதுவாக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்ல பழகுங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு இது சித்தமானால் இது நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நடந்த சந்தோஷம். அவர் முத்திரை போட்டார்னு அர்த்தம், சீல் போட்டார்னு அர்த்தம், கையெழுத்து போட்டார்னு அர்த்தம். நடக்கலைன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க. அது எவ்வளவு முக்கியமான காரியமாக நமக்கு தோன்றினாலும், எவ்வளவு நமக்கு லாபகரமான காரியமாக தோன்றினாலும், நான் எப்படி இன்னும் உங்களை விளக்கி அதை இன்ஜெக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு எனக்கு லாபகரமான காரியமாக தோன்றினாலும் அந்த பக்குவம் எனக்கு வரலைன்னா தேவ சித்தத்தை செய்யவே என்னால் முடியாது. அந்த பக்குவம் எனக்கு வரணும் ஆண்டவரே. அப்போ என்ன வேணும்? A submissive heart is very essential. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி சரண்டர் பண்ணிட்டு போனாரோ என் வாழ்க்கையில் அந்த சரண்டர் வேணும். நீங்கள் என்ன கொடுத்தாலும் ரெடி, எப்போ கொடுத்தாலும் ரெடி. ஆனால் உங்கள் முகத்தில் அந்த சந்தோஷம் வேணும். அதை நான் பார்த்து நான் வாழணும். முடிவில் தைரியமாய் உம்முடைய சமூகத்தில் பிரவேசிக்கணும். என்னுடைய ரிசர்வேஷன்ஸ் தேவ சித்தத்தை கெடுக்கலாம். அது பணத்தினால் வரக்கூடிய ரிசர்வேஷனாக இருக்கட்டும், ஜாதினால் வரக்கூடிய ரிசர்வேஷனாக இருக்கட்டும், படிப்பினால் வரக்கூடிய ரிசர்வேஷனாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு விரோதமாக வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற மனப்பக்குவம் எனக்கு வேணுமே. ஏன்னா கர்த்தர் ஏன்னு கேட்டால், நான் சர்வ வல்லவருடைய தேவனாம் சர்வ வல்லவருடைய பிள்ளை. நான் அவரை அறியாதவனாக இருந்தால் ஏன் இஷ்டப்படி நான் வாழலாமே? நான் அவரை அறியாதவனாக இருந்தேன். ஆனால் ஏன் இஷ்டப்படி அவர் அதில் தலையிடுறது இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ அவர் தலையிடுறாரே. வசனம் சொல்லி இருக்குதே, நீங்களும். அப்ப அவர் தலையிடுவதனால நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால் நான் ஏன் அவர் சித்தம் செய்யக்கூடாது? ஹல்லேலூயா. That is the demand of the gospel. It's easy to say some kind of words that will promote your wealth. உங்க ஆஸ்திகளையும் சம்பாத்தியங்களையும் உங்க சொத்துக்களையும் வளர்க்கிறதான சில காரியங்களை சொல்லி அனுப்பலாம். உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக பல காரியங்களை சொல்லி சபையை அனுப்பிவிடலாம். இந்த உலகத்தில் சந்தோஷத்தை அனுபவித்து தேவ சித்தம் செய்யாமல் கால் வைக்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சித்தத்துக்காக ஒப்பு கொடுத்தால் பிதா மகிழ்வார். யங் பாய், யங் கேர்ள், ஹல்லேலூயா. ரெடி தான்? நான் கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்களா? நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தப்பில்லையே. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை குறித்து பேசினால் தப்புன்னு நினைக்கிறீங்களா? தப்புனா சொல்லுங்க எனக்கு. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுகிறேன். நம்மிடத்தில் தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம், நான் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லுகிறேன் இப்பொழுது. நம்மேல் தவறு இல்லை என்றால், நம்மிடத்தில் தேவன் அன்பு காட்டுகிறது உண்மையானால், நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும்படிக்கு காலதாமதத்தை செய்கிறவர் அவரே என்பதை அறியுங்கள். Let me repeat that. நம்மிடத்தில் தவறில்லை, நம்பர் 1. நம்பர் 2, தேவன் அளவு கடந்த அன்போடு நம்மோடு இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன? நம்முடைய இஷ்டத்தின்படி நம்மை நடக்க விடாமல், நாம் விரும்புகிறது நடக்காதபடிக்கு தாமதமாக்கி போடுகிறது அவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். Because he loves us too much. நம்ம வம்பு பண்ணி நம்ம தான் அசிங்கமான வாழ்க்கை நடந்தோம்னால் அவர் கைவிடுவார். அதற்கு தாமதங்களை அவர் தரமாட்டார். நீ செய்கிறதை சீக்கிரம் செய் என்பார். அவ்வளவுதான்.
நீ செய்கிறதை சீக்கிரம் செய். இன்னைக்கு அநேகர் அவர்கள் செய்கிறதை சீக்கிரம் செய்து நடந்தால் தேவ சித்தம் ஆயிற்று, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று தப்பாக நினைக்கிறார்கள். That is a wrong thing. It's very difficult for you to understand me now. நான் நினைக்கிறது உண்மையாகவே நான் தேவனுடைய பிள்ளை, நான் மற்ற தப்பான காரியத்துக்கு நான் காரணம் அல்ல. அப்படி இருக்கிற பட்சத்தில் தேவன் என்னிடத்தில் அன்பாயிருப்பது உண்மை. அந்த அன்பின் நிமித்தம் என் காரியங்களை அவர் நான் தவறான வழிக்கு போய் விடக்கூடாது என்பதற்காக தாமதங்களை அனுப்புகிறார். அது அனுப்புகிறது தேவன் என்று அறிய வேண்டும். It's for my good. It's for my good. I thank God for God protecting me by sending delays in my life. It's very difficult to understand what I am saying. For every delay in your life, thank God. நிறைய பேர் நினைக்கிறாங்க டிலே வந்தா அது சாபம் என்று. No, it is not. As long as you are in the center of God's will, if there is a delay in your life, know for sure God plans something greater in your life, something marvelous in your life. Hallelujah. wonderful காரியங்களை ஏதோ செய்ய விரும்புகிறது நிமித்தம் கால தாமதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம், நீ கெட்டு போவது அவருக்கு விருப்பமே இல்லை. Thank you Lord. Thank you my Lord. சிலர் கேள்விகள் கேட்கிறீர்கள், அதற்கு பதில் இதுதான். Will you thank Jesus? Will you thank Jesus? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீர்களா? தெய்வமே தெய்வமே, அநேக உபதேசங்கள் ஊரில் சுற்றிக்கிட்டு இருக்குதுப்பா, ஆனால் இதுதானே தேவையானது எங்களுக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ என்னப்பா ஊழியம் செய்த, நீ என்னப்பா தீர்க்க தரிசனம் சொன்ன, நீ என்னப்பா சுகமாக்குன, நீ என்னப்பா பேய்களை விரட்டினங்கிற, நீ இவ்வளத்தையும் விரட்டி போட்டு நானே தேவனாகிய கர்த்தரே எனக்கு முன்பாக இருக்கிற மரணத்தை பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லிய மனுஷீகமா இது வேண்டான்னு நான் விரும்பினாலும் ஒரு டேக் ஒன்று போட்டு உமக்கு பிரியமானால் இதை செய்யும்னு சொல்லி அதை நிறைவேற்றுறதுக்கு நானே கெத்சமனையில் கத்துன்னு கத்துனேன்னே. நீ என்னமோ என் நாமத்தினால் இதை செய்த அதை செய்தேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். என்னை நீ புரிஞ்சுக்கல இல்லை, என் வார்த்தையை கேட்கிறதற்கு உன் காது திறக்கல இல்லை. அதைத்தானே கர்த்தர் சொல்லுகிறார். நீ கவனிக்கிறதற்கு காதுகளை அடைத்து கொண்டாய் அல்லவா? நீ விரும்புகிறதை செய்வேன் என்று ஒத்த காலில் நின்ன நிமித்தம், உனக்கு காரியங்கள் கைகூடி வந்தது நிமித்தம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சில நேரங்களில் தப்பு கணக்கு போட்டு என் பிதாவின் சித்தம் செய்யாமல் போனாய். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்துக்காய் காத்திருக்கும் போது எந்த ஒரு தவறும் நடப்பதில்லை. ஐ பிலீவ் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடப்பதில்லை. ஜெபியுங்கள், ஜெபிப்போம். நல்ல தேவனே, அப்பா, கடினமான ஒரு காரியம்தான் ஐயா இன்னைக்கு நீங்க சொல்றது. உமக்கு முன்பாக அவ்வளவு பெரிய ஒரு மரண பயம், மரண திகில் ஒரு பக்கம், டாஸ்க் பயங்கரமான டாஸ்க் அப்பா இன்னொரு பக்கம். அப்பா, இவ்வளவு மத்தியில் நீர் ஊழியம் செய்ததின் சந்தோஷத்தை என்னைக்குமே முன்னால கொண்டு வரலையே. அதை நினைச்சிங்கன்னா நாங்கள் என்ன ஊழியம் செஞ்சு பீத்திக்கிறோம், அதை காட்டிலும் நீங்கள் எந்த அளவுக்கு எத்தனை மடங்கு நீங்கள் சொல்லலாம் பிதாவிடத்தில். கரெக்டா? ஆஹா, என் ஆண்டவருக்கு ஈக்குவலாக யாராவது ஊழியம் செய்தவங்க இருக்காங்களா இந்த உலகத்தில்? நீங்கள் சொல்லுங்க. இல்லை. ஐயோ, ஆண்டவருக்கு மேலேயா ஊழியம் செஞ்சிட்டோம்? சரி, நம்மள்ட்ட என்ன இருக்குது நமக்கு பலன்? அவர் நாமத்தில் நம்ம சொல்லி ஜெபிக்கும் போது நடக்குது. அது அவருடைய பலன் தான். அவர் நினைச்சிருந்தா பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் அன்பு ரட்சகரும் தன்னுடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அதல்ல. இன்றைக்கு ஊழியத்தை மேன்மைப்படுத்தி இருந்தால் ஒருவேளை போட்டோ எடுத்து டிசைனாக வால் போஸ்டர் அடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒருத்தர் கூட இந்த ஆலயத்தில் இருந்திருக்க முடியாது. உணர்றீங்களா? அவர் மரணத்தை ருசி பார்க்காவிட்டால் ஒருத்தர் கூட இந்த ஆலயத்தில் இன்னைக்கு நிற்க முடியாது.
என்னைக்கோ செத்து சுண்ணாம்பா போயிருப்போம். ஆனால் நீர் செய்த ஊழியம் பெருசல்ல, பிதாவின் சித்தம் நிறைவேற்றினபடினால் கல்வாரியில் பூத்த மலர்கள் நாங்கள். தெய்வமே, அப்படியானால் நீங்களும் என்று கர்த்தர் சொன்னீரே, எங்களுக்கு ஆப்ஷனே கிடையாதப்பா, எங்களுக்கு வேற அதர் ரூட்டே கிடையாது, இது ஒன்று தான் வழி. ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்று ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறது, எதெடுத்தாலும் எங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு சித்தமானால் என்று சொல்ல பழகுங்கள் என்று சொல்லி கொடுத்தீரே. யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நாளைக்கு நாங்கள் அங்கே போவோம், அந்த வருஷம் அடுத்த வருஷம் நாங்கள் இதை செய்வோம், அடுத்த வருஷம் அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்கிறீங்கள. நாங்களும் உயிரோடு இருந்தால், எங்கள் பரலோகத்தின் தேவனுக்கு அது சித்தமாக இருந்தால் இன்னென்ன காரியங்களின்படி நாங்கள் செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று எழுதி கொடுக்கவில்லையோ? 2 காரியங்கள், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு சித்தமாக இருந்தால் என்று சொல்லணும். 2வது, நாங்கள் உயிரோடு இருந்தால். அடுத்த வருஷம் இந்த வீடை கட்டுவோம், அதை கட்டுவோம், நீ உயிரோடு இருந்தால் தானே. யாக்கோபு அப்போஸ்தலன் அப்படித்தான் சொல்கிறான். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கொஞ்சம் ஜெபிக்கிறீங்களா? தேங்க்யூ லார்ட். அப்பா, எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தெய்வமே, முக்கியமான சப்ஜெக்ட் இது. ரொம்ப கேட்குறதுக்கு இனிமையாக இருக்காதுப்பா, இது இருக்கவே இருக்காது, எனக்கு தெரியுதே. ஆனாலும் இதை போல ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குமாங்கிறதும் சந்தேகம்தான். பிதாவே, உமது சித்தம் செய்து தைரியமாய் உம்முடைய சமூகத்தில் வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த சரண்டர்டு லைஃப் அது வேணும். கால தாமதங்கள் நடந்தால் நன்றி சொல்ல பழக்கப்படுத்தி இருக்கிறீர். நீங்கள் எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீர் என்பதற்கு அடையாளம் அதுவே. பிதாவே, இப்போதும் இயேசுவானவர் எப்படி விட்டு கொடுத்தாரோ அதுபோல் நாங்கள் விட்டு கொடுக்க எங்களை அழைக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் விருப்பங்களோ எங்கள் வெறுப்புகளோ எதுவாக இருந்தாலும் உம்மிடத்தில் சொல்லக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. எல்லாவற்றையும் சொல்லுகிறீர். ஆனாலும் கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய வெறுப்பு என்ன? இந்த பாடு மரணம் எனக்கு வேண்டாம். மாம்சத்திலே மனுஷிகமாய் வந்ததுனால அந்த மரணம் பயங்கரமானது. ஆனாலும் அதை சொல்லும்போது ரொம்ப அழகாய் கேர்ஃபுல்லாய் மிஸ்டேக் வராமல் பேசுகிறீங்களே. பிதாவே, உமக்கு பிரியமானால், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படிக்கு செய்தார்கள். ஆகிலும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பமே ஆகட்டும். முதல்லையும் உம்முடைய விருப்பம்ங்கிறாரு, சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் உம்முடைய விருப்பங்கிறாரு. கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணி, ஹல்லேலூயா, நடந்துருச்சே, மரணம் வந்துருச்சே, சிலுவை மரணத்துக்கு போயிட்டாரே, அப்ப அது பிதாவின் சித்தம்தான் என்று அழகாய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். ஹல்லேலூயா. அந்த காரியம் நடக்காவிட்டால் ஒருவேளை பிதா அதை தவிர்த்திருக்கலாமே. நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஒருவேளை சிலுவை மரணம் தேவனுடைய சித்தம் இல்லை என்று சொன்னால், ஆண்டவர் அந்த கடைசி நேரத்திலும் கூட அதை தடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தடுக்கவில்லை, மரணத்துக்கு அனுப்பிவிட்டார். அப்படியானால் திரும்பி பேசுகிறதுக்கு ஒண்ணுமே இடமில்லை, மறுபடியும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இடமில்லை. போய்விட்டார் சிலுவைக்கு, உயிர் தெழுந்தார், நம் நடுவில் இருக்கிறார், நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நாம் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தேங்க்யூ மை ஃபாதர். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் தேவரீர் எங்களோடு ஒரு கடினமான ஒரு சப்ஜெக்ட் தான் ஆண்டவரே, அதை புரிந்து கொள்ள தேவரீர் சகாயம் பண்ணதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இன்று ஆராதிக்க வந்ததான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், எங்களோடு கூட தேவ சித்தம் செய்யணுங்கிற காரியத்தை கர்த்தர் வலியுறுத்தி எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த 3 கேள்விகள், என்னை நேசிக்கிறாயா, என் ஜனத்தை நேசிக்கிறாயா, என் ஜனம் அல்லாதவர்களையும் நேசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கும்போது நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்?
அப்படி எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 2 கைகளையும் உயர்த்தி ஆசீர்வாதத்தோடு செல்வோமாக. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற வரைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீசுவதாக. நீங்கள் சுகித்து வாழ்வீர்களாக. God bless you. Amen.